அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து இந்த மண்டபத்தில் தகராலய ரகசியம் நமக்கு அனுபவமாகி வருகின்றது. அந்த வகையில் தொடர்ந்து சுவாமிகளுடைய அருளாசியின் மூலமாக தகராலயத்தை நாம் விரிவாக சிந்தித்து வருகின்றோம். மயூர வாகன சேவனத்திற்கு பிறகு பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றை பங்குனி உத்திர பெருவிழாவை சென்ற வாரத்தில் விரிவாக நாம் அனுபவித்தோம். அதனைத் தொடர்ந்து சென்ற வாரத்தில் சிந்தித்ததை தொடர்ந்து சுவாமிகளுடைய மேல்நிலை என்ன என்பதை பற்றி நாம் இன்றைக்கு தெளிவாக அனுபவிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டு வருவதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் சாரமாக அமைத்து கொண்டு பாம்பன் சுவாமிகள் எப்படியெல்லாம் பங்குனி உத்தர உபதேசத்திற்கு உரியவராக இருந்து ஆன்மாக்களுக்கு உத்தர அனுபவத்தை தந்தார் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி சிதம்பரம், கீழை சிதம்பரம், மேலை சிதம்பரம் என்று இரண்டு உண்டு. கீழை சிதம்பரம் என்பது நம்முடைய தில்லை, மேலை சிதம்பரம் என்பது பேரூர் பட்டீச்சரம். மேலை சிதம்பரத்தில்தான் பிறவா புலி, இரவா பனை என்ற இரண்டு அற்புதங்கள் உண்டு. அந்த பட்டீஸ்வர பெருமானுடைய தலத்திற்கு எதிரே உள்ள புளிய மரத்தில் இருக்கிற விதை மறுபடியும் செடியை தோற்றுவிக்காது. இது பிறவா புலி. அப்படியே வடக்கு நோக்கி சென்றீர்களானால் பனைமரங்கள் இருக்கும். அந்த இரண்டு பனைமரத்தில் அந்த இரண்டு பனைமரமும், அதாவது பல ஆண்டுகளாக எப்படி நீங்கள் காஞ்சிபுரம் மாமரத்தை அனுபவிக்கிறீர்களோ அப்படி அந்த பனைமரமும் இரவா பனை. அதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டால், மறுபடியும் பிறக்காத தன்மை என்று உண்டு என்று சொன்னால் அதற்கு நாம் இறக்காத தன்மையை முதலில் அடைய வேண்டும் என்பது கொள்கை. அதனாலே பிறவாமைக்கு உரிய இரவாமையை சேர்த்து பிறவா புலி, இரவா பனை இரண்டும் பேரூரில் உண்டு. இந்த பேரூர் சிதம்பரம் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு நண்பராக ஆக்கியது. இந்த சேரமான் பெருமாள் நாயனார் வகையில் நண்பரான சுந்தரர் பேரூர் நடராஜ பெருமானை வணங்கிவிட்டு சிதம்பரம் செல்கிறார். சிதம்பரம் சென்று தில்லை நடராஜ பெருமானை சுந்தரர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்லுகிறார், பேரூரர்தம் பெருமானை பெரியானை தில்லை சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே என்று சொல்லுகின்றார். பேரூரில் இருக்கிற பெரியவன் இங்குதான் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். இன்னொரு குறிப்பையும் அங்கே தருகிறார். இந்த நடராஜ பெருமான் என்ன செய்வான் என்று கேட்டால்,
தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். அதுதான் அவர் சொல்லுகிற முடிவு. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டீர்களானால், யமன் வாயில் போகாமல் நம்முடைய பிறப்பை காப்பான் நடராஜ பெருமான். அதுதான் இந்த சுந்தரர் வாழ்க்கையில் தடுத்தாட்கொண்ட புராணம் என்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். இந்த தடுத்தாட்கொள்ளுதல் என்று சொன்னால் பிறப்பிலேயே மரணத்திற்கு போகாமல் தடுத்து ஆட்கொள்ளுதல் என்று பொருள். அப்ப அந்த பெருமைக்கு உரிய சிதம்பரம் பேரூர் என்கிற மேலை சிதம்பரத்தையும் தில்லை என்கிற கீழே சிதம்பரத்தையும் இணைத்த அனுபவம் எங்க இருக்குது என்று கேட்டால், அந்த சிதம்பரத்துக்கு உள்ளே நீங்க அனுபவிக்கிற ரகசியம்தான். இத வள்ளல் பெருமான் பார்த்துட்டு இந்த இடத்துல ஏதாவது மக்களுக்கு நேரடியாக இதை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்று வேலை செய்ய முற்பட்டாலும் அதற்கு சூழல் ஒத்து வராதனால கருங்குழியிலிருந்து கிளம்பி வடலூர் சென்று உத்தர ஞான சிதம்பரம் என்று பெயர் வைக்கிறார். பேர் என்ன அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வடலூர் பார்வதிபுரத்தில் அவர் அமைச்ச சத்திய ஞான சபைக்கு உத்தர ஞான சிதம்பரம் என்று பெயர். இந்த ரெண்டு சிதம்பரத்துக்கும் மேலே இருக்கிற சிதம்பரம் அதுதான் உத்தர ஞானம், மேலான ஞானம். இப்படி வள்ளல் பெருமான் வந்து ஞானத்தை உத்தரன்னு பேசி முடிச்ச பிறகு இந்த உலகத்துக்கு ஞானத்தை ஞான பரம்பரையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சு வழங்கணும். இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ஆள் இதை இந்த வயசுல அனுபவிக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பார். இப்போ அது உதாரணம் உங்களுக்கு நேரா புரியணும்னா எப்படின்னா, ஒரு சித்தர் இருக்கிறாருன்னு நிறைய பேரை போய் கொண்டு போய் காட்டுவீங்க. யாரையாவது வந்தவர் சொல்லுவார், ஐயா இவரெல்லாம் சித்தர் இல்லையா, இவரை போய் நீங்க சித்தர் சித்தர்னா அவங்க பார்த்த உடனே பார்வையிலே தெரியுங்கயா, நம்மளை பார்த்த உடனே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்கயா அப்படின்பாரு அவரு. அதாவது இவங்க கேள்விப்பட்டது என்னன்னா, சித்தர்னா எடுத்த உடனே இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது முடிநிலை. அந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்க வளர்ந்த வளர்ப்பு இருக்குது இல்ல, உழைப்பு. அப்ப அந்த உழைப்பை செலுத்துறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து சித்தர் இல்லைன்னு இவர் சொல்லிட்டு போயிடுவார். சாதாரணமா முதல்ல ஸ்டேஜ் என்னன்னா, ஐம்பூதங்களை வெல்லணும். வெயிலே கிடப்பாங்க, மழையில கிடப்பாங்க, காத்துல கிடப்பாங்க. இது முதல் படி. ஒருத்தவங்க கடக்குறாங்கிறதுக்காக அவங்கள சித்தர் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சித்தருக்கான உழைப்புல நிக்கிறவங்க. இந்த உழைப்போட வலிமை உங்களுக்கு தெரிஞ்சாதான் மேல்நிலையில் இருக்கிற சித்தர் அனுபவத்தை பத்தி நீங்க புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த மேல்நிலை அப்படிங்கிற உத்தர ஞான சிதம்பரத்தை வள்ளலார் சொல்ற மாதிரியே நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உலகத்துல தத்துவம், அது இந்த இந்தியாவில் வேதம் உபனிஷத்து அப்புறம் எல்லாத்தைய பத்தியும் விவாதம் விளக்கம், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விளக்கம், இதெல்லாம் திருத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுமா இல்லையா? மேலான ஞானம்னு உத்தர ஞான சிதம்பரம் பேசிட்டு இடத்தை காமிச்சிட்டு அடையாளத்தை சொல்லிட்டு போன ஒரு தன்மை ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல இதுல பலவிதமான கோளாறு இருக்குது. இதுக்கு பதில் சொல்லி தான் நீங்க உத்தர ஞான சிதம்பரத்தையே இந்த மக்கள் அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. அந்த நெருக்கடிக்கு தான் முருகப்பெருமான் பங்குனி உத்தரத்தை அடிப்படையா வச்சு பாம்பன் சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணா அப்படிங்கிறத போன வாரம் நான் எடுத்து காட்டினேன். என்ன புரிஞ்சுது? உத்தரம்னா மேலானது. பங்குனி உத்தரம்னா என்ன அப்படின்னு கேட்டா போன வாரம் சொன்னதுதான். அது உங்களுக்கு நேரா புரியல, புரியுமான்றதுக்காக மறுபடியும் இதை தொடங்குறேன். பங்குனி மாசத்து உத்தரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, வர்ற சித்திரைக்கு முன்னாடி வர்ற பங்குனி, அது ஆண்டினுடைய இறுதி.
ஆண்டினுடைய இறுதியில 27 நட்சத்திரத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. 27 நட்சத்திரம் தான் உலகத்துல பிறந்த எல்லா உயிரோட நட்சத்திரமும். நீங்க இங்க இருக்கிறதுல பாதி பேர் உத்தரம் இருக்கலாம், பாதி பேர் அஸ்வினி இருக்கலாம், பரணி இருக்கலாம், 1008 கிடையாது, எல்லாம் 27 தான். 1008 பேர் இருந்தாலும் 27க்குள்ள எல்லாரும் அடங்கிடுவோம். இந்த 27 நட்சத்திரத்துல பிறந்த உயிருங்க எல்லாம் நல்லதுக்காக, அத நன்மையை அடையறதுக்காக பிறந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார அதுக்கு எஜமானா சொல்றான்? இந்த 27 நட்சத்திரங்களினுடைய பிறப்பு எடுத்த உயிர்களுக்கான தலைவன் கடவுள். அப்ப இந்த 27 நட்சத்திரத்துக்கும் லிங்கம் வச்சு, நட்சத்திரத்துக்கு இல்ல அந்த லிங்கம், 27 வகையில அதை நீங்க முடிவு கொண்டு வந்து அதது சார்புல கடவுளை வச்சு அந்த 27 நாளும் விழா கொண்டாடணும். மாசி ஹஸ்தம் தொடங்கி, ஹஸ்த நட்சத்திரம் தொடங்கி பங்குனி உத்திரம் வரைக்கும் அந்த விழா. பங்குனி உத்திரத்து அன்னைக்கு என்னன்னா நந்தி தேவருக்கு கல்யாணம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா இறைவனோடு கலக்க வைக்கிற விஷயம்தான் அதோட முடிவு. அப்ப வருடந்தோறும் இருக்கிற எல்லா நட்சத்திர அந்த 27 தாண்டி வருடத்தினுடைய கடைசியில வர 27வது நட்சத்திரமா பங்குனி உத்திரத்தை வச்சு, அந்த பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி அஸ்தம் தொடங்கி வர்ற 27 கணக்கில் எடுத்துக்கிட்டா உத்தரம் என்பது மேலானது. இந்த மேலான உத்தரத்துல ஒரு ஆளுக்கு பெருமான் உபதேசம் பண்றான். யாருக்கு? பாம்பன் சாமி. எங்க? பிறப்பன் வலசையில. அப்ப அந்த உபதேசத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, 27 நட்சத்திர ரீதியா பிறந்திருக்கிற உலக உயிர்களுக்கு அது வகையில ஞானத்தை அடைய எந்த முயற்சி செஞ்சிருந்தாலும் மேலான ஞானத்தை அடைவதற்காக தான் பெற்ற உபதேசத்தை உலகத்து உயிர்களுக்கு வழங்குகிற உரிமை உடையவராக பாம்பன் சாமிகள் வந்ததனால் அவருக்கு பங்குனி உத்திரம் மேலான ஞானம் என்ற அடையாளத்தை காட்டுகிற வகையில் முருகப்பெருமானால் வரலாறு அமைக்கப்பட்டது. இது வரைக்கும் தெளிவாயிருக்கு. இதுக்கு அடுத்தது என்ன? இது இந்த நீங்க எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, உத்தர ஞான சிதம்பரம் ஒண்ணு வள்ளல் பெருமான் அமைச்ச பிறகு அதே பேர்ல வர நட்சத்திரத்தை பெருமான் பாம்பன் சுவாமிக்கு பயன்படுத்துறான். ஏன் அது வருது அப்படின்னா, அந்த மேலான ஞானத்தை ஞான பரம்பரையில காட்டணும். அதை காட்டுற வேலையை பாம்பன் சாமியை வச்சுக்கிட்டு முருகப்பெருமான் சொன்னா, அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, உலகம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்குது, பல வகையில மெய்ய காண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி சொல்லும் போதும் என்னை மெய் அடியவன் ஆக்க, அதுதான் திருப்பல்லாண்டு பாம்பன் சாமி அறிவிக்கிறதுன்னு தெளிவா அதை நாம அமைச்சிக்கணும். அடுத்தது ஏற்கனவே சொன்னதுதான், ஆனா இது இன்னைக்கு மறுவாசிப்புக்கு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல திருஞான சம்பந்தர்ல இருந்து சேக்கிழார் வரைக்கும் நமக்கு 12 திருமுறைகள் இருக்கின்றன. இதுல சிவபரம்பொருளை எப்படி அனுபவிப்பதுன்னு எல்லாரும் வேலை பார்த்தாங்க. சிவபரம்பொருளுடைய அனுபவத்துல நீங்க சிவன் என்ற பெயரால் உலகத்துல லிங்கம் அமைத்து கோவில்கள் அமைச்சு நாங்க இந்த இயக்கத்தை மேற்கொள்ளுகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டா, எல்லாரும் வினையை ஒழிக்கணும். வினையை ஒழிக்க முடியாதுன்னு வரை திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு பௌத்தம் சமணம் பேசுகிறது. வினையை ஒழிக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு கடவுள் அடையாளமா இருந்த லிங்கத்துல திருஞான சம்பந்தர் தொடங்கி எல்லோரும் இயங்குகிறார்கள். யாரு? நம்ம நாயன்மார்கள் அல்லது சைவ அருளாளர்கள். முடிஞ்சிச்சா? அதுல வினையை ஒழிக்க முடியும். எது வரைக்கும் ஒழிக்கலாம்? செத்தவங்களை எழுப்புற எல்லா கலையையும் அதுல செய்யலாம் அப்படின்னு தெளிவா முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய
கடவுள்ங்கிற விஷயத்துல பெரிய கடவுள் நாங்க சொல்றதுதான், நீங்க சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கடவுள் விஷயம் இங்க வந்துருச்சு. கிறிஸ்து வர்றாரு, அல்லாஹ் வர்றாரு, அப்புறம் இன்னும் எல்லா சமயங்களும் வந்து கடவுள் பேர்ல நிறைய கடவுள் பேசுறாங்க. இங்க இருக்கிறவங்கள என்ன பண்றாங்கன்னா, சிவன் தாண்டி விநாயகர்ல இருந்து, அப்புறம் முருகர்ல இருந்து, சக்தியிலிருந்து, திருமால்ல இருந்து நிறைய கடவுளை கொண்டாந்தாச்சு. வினைய ஒழிக்க புறப்பட்டு போன திருஞான சம்பந்தர் கொள்கைக்கு என்ன பிரச்சனை வந்தது? இப்போ கடவுளை பங்கு போடுற பிரச்சனை வந்துச்சு. அவர் இல்லை இப்போ. ஆனா கடவுளை பங்கு போடுறது, ஊர்ல இருக்கிற சொத்தை பங்கு போடுறது, கொள்ளடிக்கிறது, இது மூணும் 16, 17ஆம் நூற்றாண்டுல வெகுவா நடக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், வால் டாக்ஸ் உங்களுக்குலாம் தெரியும். வால் டாக்ஸ் எது கட்டினாங்க தெரியும்ல? முஸ்லீமுங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக வெள்ளைக்காரன் நம்ம வீட்டு காசை வாங்கி நம்ம காசுல அவன் பாதுகாப்பு கட்டினது தான் வால் டாக்ஸ். இது சென்னை வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். நம்ம வீட்டு காசுல அவன் நல்லா வாழறதுக்கு, கொள்ளடிக்காம வாழறதுக்காக கட்டிக்கிட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்மோர்ல கொள்ளடிக்கிறது, அங்கங்க வந்து வந்து கொள்ளடிச்சிட்டு போறது, இதெல்லாம் நிறைய நடந்தது. இது வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து சமூகத்தில் நடந்தது. இது போக கடவுள் பேரால இங்க இருக்கிற தலைவர்கள் பண்ணது, முதலாளிங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல முக்கியமானது குகையிடி கழகம் ஒண்ணு. குகையிடி கழகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் சார்ந்து இப்ப நேற்று கூட இப்ப நம்ம திருவனந்தபுரம் சொத்தை ரகசியமா அங்க இருக்கிறவங்களை வச்சு தூக்கிட்டு போறாங்கல்ல, இந்த காலத்திலே இப்படி நடக்குதுன்னு சொன்னா, அன்னைக்கு கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லாத காலத்துல கோயில் சொத்துலாம் யாருக்கிட்ட இருந்தது? இந்த பெரிய ஜாதி 2 ஜாதி கிட்ட அங்க கோயில் கண்காணிப்புலாம் இருந்தது. உள்ள இருக்கிறவனும் வெளியே இருக்கிறவனும் அதுக்கு பேர் பண்டாரன் பேர். கோயில் சார்ந்து சொத்து இருந்த இடத்துக்குலாம் பண்டாரன் பேர், கொகைன்னு பேர். அதை எல்லாத்தையும் இடிச்சு சொத்தை கைப்பற்றணும் ஒருத்தன், பணத்தை தூக்கிட்டு போனோம், அதாவது தங்கத்தை தூக்கிட்டு போன ஒருத்தன். இந்த மாதிரி நடந்த வரலாறுக்கு பேரு குகையிடி கழகம் பேரு. 16ஆம் நூற்றாண்டுல இது நல்லா நடக்குது. இந்த காலத்துல தான் யார் வர்றது? நம்ம அருணகிரிநாதர் வர்றார். அதுக்கு தான் இப்போ இவ்வளோ வரலாறு சொன்னேன். அருணகிரிநாதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள்ல சின்னது பெருசுன்னு பேசின வரலாற்றையும் பார்க்கிறார். கடவுள்னு சொல்லி திருஞான சம்பந்தர்லாம் சொல்லி வச்சுட்டு போன ஆளை சொத்துக்காக பங்கு போட்டானுங்கன்றதையும் பார்க்கிறார். இந்த 2 விஷயத்தையும் பார்த்தது யாரு? அருணகிரிநாதர். அதனாலதான் அவருக்கு ரொம்ப பெரிய பட்டத்தை கட்டி அசிங்கப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் அப்புறம். ஆனா ஒரு ஆள் வந்து புதுசா சொல்லி மக்களை திரட்ட போறாரு, அப்படி திரட்டுறாரு அப்படின்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி பெரிய புரட்சியாளரா நக்கீரருக்கு பிறகு திருஞான சம்பந்தர்லாம் விஷயம் வேற, அவருக்கு இருந்த பக்கபலம் வேற திருஞான சம்பந்தருக்கு. ஆனா நக்கீரர் சங்க காலத்திலே சண்டை போட்டவர். அவருக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் புரட்சி செஞ்சு சமூகத்துல இந்த மக்களை வந்து நாம ஒருங்கிணைக்கணும், கோயிலை காப்பாற்றணும், எல்லா தெய்வத்தையும் இணைச்சி ஒரு பெரிய விஷயத்தை இவங்களுக்கு காட்டணும், இதுதான் உண்மை, இதுதான் திருஞான சம்பந்தரும் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அருணகிரிநாதர் வேலை பார்க்கிறார். அருணகிரிநாதர் வேலை பார்க்கிறார்னா சும்மா வேலை பார்க்கறது இல்ல, அவங்களா வேலை பார்க்கறது இல்லை. இதுக்குள்ள என்ன நடக்கும்? கடவுளும் வேலை செய்வார். ஏன்னா கடவுளுக்கு என்ன பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை பொறுத்த வரைக்கும் சமூகத்துல நடக்கிற பிரச்சனைக்கு எந்த ஆன்மா முன்னெடுக்குதோ அந்த கடவுள் அனுபவத்திலையும் அது வளர்ந்துருக்கணும், சமூக எண்ணமும் இருக்கணும். இப்படிப்பட்ட ஆன்மாவை முன்னெடுத்து அந்தந்த காலத்துல கடவுள் கொள்கை உலகத்துக்கு வழங்கப்படுகிறது. இப்போ திருஞான சம்பந்தர் வினையை ஒழிக்க சொன்னார், சிவபெருமானை பத்தி பாடினார், முருகனை பத்தியும் குறிப்பு வச்சார். முருகனை பத்தி குறிப்பு வைக்கும் போது எப்படி வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கூட நான் அடிக்கடி ஒன்று சொல்லியிருப்பேன், கந்த சஷ்டி கவசம் பாடுறதுக்கும் சண்முக கவசம் பாடுறதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, கந்த சஷ்டி கவசத்துல சிவன், முருகன், அம்பிகை, விநாயகர் இந்த மாதிரி 6 தெய்வமா பங்கு போட்டு அதுல முருகனை ஒருத்தனா வச்சு அவங்கிட்ட நீங்க கேட்கணும்னா கந்த சஷ்டி கவசம் பாடலாம். ஆனா இந்த 6ஐயும் கடந்து பரம ரகசியம் அல்லது உருவம் பேர் இல்லாத ஒரு பெரிய கடவுள்கிட்ட நீங்க கேட்டு
அதுங்கிட்டயே போகணும்னு நினைச்சீங்கன்னா சண்முக கவசம் பாடுங்க. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதுல என்ன குறிப்புன்னு கேட்டீங்கன்னா, அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளது ஆகி அப்படின்னு தொடக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு வரி தான் தகராலய ரகசியம். அரியோனா பொருள் அப்படின்னா பெரிய பரம்பொருள். இந்த அண்டமாகவும் அரியோனா பொருளாகவும் இருக்கிற பரம்பொருள் தான் சரவணத்தான் என்று என்னுடைய தலையை காக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அதுல ஒரு குறிப்பு வைக்கிறார். என்ன குறிப்பு? என் அருள் ஈசன் ஆன திண்திரல் சரவணத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அருள் செய்வதற்காக ஈசனாக ஆன சரவணத்தான் அர்த்தம். நீங்க இது வரைக்கும் என்ன படிச்சிருப்பீங்க? சரவணனாக ஆன ஈசன் படிச்சிருப்பீங்க. அது இல்லைங்க. எனக்கு அருள் செய்வதற்காக ஈசனாக ஆகிய சரவணத்தான் அப்படின்னா என்ன? பெரிய ஆள்னு அர்த்தம். யாரு? சரவணம். சரவணம்னா இங்க நீங்க பேருக்கு தான். அது பெரியவனாக இருக்கிற அரியோனா பொருள், அதுக்கு பேர் சொன்னா சரவணம். அது எனக்கு அருள் செய்வதற்காக ஈசனாக வந்தது அப்படிங்கிறத சண்முக கவசத்தினுடைய பாட்டிலேயே ரொம்ப தெளிவா பாம்பன் சாமி சொல்றார். அப்ப சண்முக கவசத்தை ஏன் பாம்பன் சாமி மெனக்கெட்டு பாடுறாரு? கந்த சஷ்டி கவசம் பாடி ஆன்மீக உலகத்துக்கு வந்தவர் யாரு? பாம்பன் சாமிகள். ஆனா கந்த சஷ்டி கவசத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தாண்டி பெரிய கடவுள் அனுபவமாகவே ஒரு கவசம் தரணும் இந்த உலகத்துக்கு தான் சண்முக கவசத்தை பாடுறார். அப்ப இதுக்குள்ள இருக்கிற வரலாறுல இன்னும் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பாம்பன் சாமிகளுக்கு உதவி செஞ்சு சாட்சியா இருந்தது யார் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம். குருநாதர் அப்படிங்கிற பேர்லாம் நான் சொல்லல. நாம குருநாதரை ஒருத்தர் அனுபவிக்கிறேன்னு சொன்னா கடவுளை தான் அனுபவிக்க போறோம். அதுக்கு ஒரு சாட்சி வேணும். இன்னாரை வச்சுக்கிட்டு தான் அவர் போன வழியில தான் நான் போக போறேன், அவர் எதை போய் சேர்ந்தாரோ அதை தான் நான் சேர போறேன், இது வரைக்கும் நான் யாரும் போன வழியில போகல அப்படின்னா அப்படி ஒரு வழி கிடையாது. அப்படின்னா கடவுள் இல்லைன்னு ஆயிடும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் யாரெல்லாம் அடைஞ்சாங்கன்னு தெளிவா எனக்கு தெரியுதோ அவங்கள சாட்சியா வச்சு நான் கடவுளை அடைய போகிறேன் அப்படிங்கிற வரலாற்றுக்குள்ள பாம்பன் சாமிகள் தெளிவா ஒரு வரலாற்றை காட்டுறார். அந்த வரலாறுல நமக்கு யார் முதல்வர்? யார் முதல்வர்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் முதல்வரா அருணகிரிநாதர் முதல்வரா? இதுதான் போட்டி. அருணகிரிநாதர் தான் முதல்வர் அப்படின்னு நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அப்படின்னு பட்டம் வாங்கினது யாரு? அருணகிரிநாதர் தான். யார் அந்த பட்டத்தை கொடுக்கிறார்னா தாய்மானவர் கொடுக்கிறார். தாய்மானவர் தான் பராபர கண்ணில கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அப்படின்னு அருணகிரிநாதரை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்தர் வந்தாரு, திருஞான சம்பந்தர் பெரிய கடவுளை அனுபவிச்சிருக்கிறார். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், போன வாரமும் சொன்னேன். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையுங்கிற ஒரு வாக்கியத்தை திரு எழுகூற்றிருக்கையில திருஞான சம்பந்தர் பெரிய கடவுளை எப்படிப்பட்டது, பெரிய கடவுளில் சேர்தல்னா என்னங்கிற முடிவை உலகத்துக்கு அறிவித்தார். அதோட கூட திருமுதுகுன்றம் அப்படிங்கிற விருத்தாசலத்துல மத்தாவரை நிறுவி கடல் கடைந்த விடமுண்ட தொத்தார் தரு அப்படின்னு பேசி முத்தார் தொத்தார் தரு அப்படின்லாம் பேசின அந்த விஷமுண்ட கண்டனை பற்றி பேசுகிற திருஞான சம்பந்தர் முருகனது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே. விஷம் உண்டதும் அதுதான், முருகனுடைய பெருமை தான் இங்க இருக்குதுன்னு பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி திருவாவடுதுறை போறார். திருவாவடுதுறையில அவங்க அப்பாவுக்கு பணம் கேட்கிறார். அப்பாவுக்கு பணம் கேட்கும்போது அங்கேயும் என்ன சொல்றார்? இலை நுனை வேற்படை எம் இறையை அப்படின்னு தான் அங்கேயும் சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உங்களுக்காக உலகத்துல சிவன் என்கிற அருளை அடிப்படையா வச்சு வினையை ஒழிக்கிறதுக்கு நான் பேசுறேன்.
ஆனா பெரிய கடவுள் என்பது முருகன் என்ற பெயரால உணரப்பட வேண்டியது, அது இருமையின் ஒருமையும் என்கிற பெரிய அனுபவத்துக்கு உரிய பரம்பொருள் அப்படிங்கிறதையும் தெளிவா அவருக்கு தெரியும், அவர் சொல்லவும் செய்யறார். ஆனா அதையே என்ன பண்ணல, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னா, சுத்தமா இருக்க கத்துக்குங்க, கை கால் கழுவிட்டு வாங்க, அப்புறம் தூங்கி எழுந்துட்டு வாங்க, அப்பதான் சொற்பொழிவு கேட்க முடியும். எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் ஓடியாந்தா சொற்பொழிவுல தூக்கம் தான் வரும், இப்படிலாம் கத்துக் கொடுக்குறோம்ல. இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் வினைய ஒழிக்கிறதுக்கு இப்படிலாம் ஒழிங்கன்னு கத்துக் கொடுக்குறார தவிர கடவுளையே அனுபவிக்கணும் அவர் வேலை இல்லை, முதல் வேலை அது கிடையாது. ஆனா அவரு பெரிய கடவுள் அனுபவத்துல நிக்கிறவர் தான் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்ததா அவர் வினைய ஒழிக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் வேலை பார்த்தாரோ அதுல எந்த கொஞ்சம் கூட பிட்டு இல்லாம சுந்தரர் வரைக்கும் அதுல எச்ச சொச்சம் எந்த தடையும் இல்லாம எந்த அளவுக்கு அதுல ஜெயிக்க முடியுங்கிறத யார் பண்ணது, சுந்தரர் வரைக்கும் பண்ணியாச்சு. பண்ண பிறகு மாணிக்க வாசகர் என்ன பண்றாருன்னா, நீங்க கடவுளை அனுபவிக்கணும்னா எப்படி அனுபவிக்கணும் தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு சொல்றாரு. ரெண்டே வித்தியாசம். கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர்ல இருந்து சுந்தரர் வரைக்கும். கடவுளை அனுபவிக்கணும்னா எப்படி தெரியுமா, காலை வேலை கடும்பகல் பிழைத்துன்னா சொல்றாருல்ல, அவர் வார்த்தையில காலையில மலத்திலிருந்து பொழைக்க வைப்பா, கடும்பகல்ல பசியிலிருந்து பொழைக்க வைப்பா, ராத்திரில தூக்கத்திலிருந்து பொழைக்க வைப்பாங்கிறார். இந்த 3 பேசிக்கும் தெரியுமா உங்களுக்கு? காலையில உட்கார்ந்த உடனே ஒரு நிமிஷத்துல மலம் போனா அது நோயாளி உடம்பு, பகல்ல ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா தூக்கம் வரலன்னா அது நோயாளி உடம்பு, ராத்திரில ஒழுங்கா தூக்கம் வரலன்னா அது நோயாளி உடம்பு. காலை மலத்துல பொழைக்க வைக்கணும், கடும்பகல் பசியில பொழைக்க வைக்கணும், ராத்திரில தூக்கத்துல பொழைக்க வைக்கணும். இது 3த்துலயாவது பொழைச்சிருப்போமா நாமோ? அப்ப இதை தாண்டி தான் கலாபேதத்தை கடுவிடம் பிழைத்து உலோகாயுதன் என்னும் ஒன்திரல் பாம்பின் கடும் விடம் பிழைத்துலாம் சொல்றாருல. இவ்வளோ தத்துவவாதி அவ்வளோ தத்துவவாதி, ஏங்கிட்ட வா உங்ககிட்ட வா, நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி ஒருத்தனும் எல்லா ஊறப்பட்ட தத்துவவாதியும் பேசுவான். நீ எங்கேயும் போய் மாட்டாத, மாட்டிதான் வருவ உன் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் கடவுள் என்ன பொழைக்க வைக்கிறான், நீ எப்படி பொழைக்கிற அப்படின்னு கடவுள் பயணத்துல நமக்கு வழிகாட்டின முதல்வர் மாணிக்க வாசகர். நம்ம வித்தியாசம் புரிஞ்சுதா? இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ற வித்தியாசம்லாம் இதுல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் சொற்பொழிவாதி. இதுல வியாபாரம் பண்ணாம உங்களுக்கு உண்மையை சொல்றது தான் இப்ப நம்ம வேலை. இவ்வளவு விஷயத்தையும் வியாபாரம் பண்ணா அவங்கள தனித்தனியா பேசிட்டு இருக்கலாம். திருஞான சம்பந்தர் இவ்வளவு பெரிய வேலை ஆகா ஓகோனிட்டு, அது வேற. அவங்க என்ன வேலை பார்த்தாங்க, உங்க வினையை ஒழிக்கிறதுல எந்த தடையும் இல்லாமல் எச்ச சொச்சமாக இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் தடைகளுக்கும் பதில் அளித்தவர்கள் திருஞான சம்பந்தர் முதல் சுந்தரர் வரை. கடவுள் பயணத்தில் வழியை தெளிவாக காட்டியவர் மாணிக்க வாசகர். சரி, புரிஞ்சு போச்சு சார். இந்த பெரிய கடவுளை அனுபவிச்சு அதையே இன்னும் சொல்லல. பெரிய கடவுளை அனுபவிச்சு வேற சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பெரிய கடவுள்கிட்ட இருந்து வினைய ஒழிக்க சொன்னாங்க. பெரிய கடவுள்கிட்ட இருந்து நீங்க எப்படி போகணும்னு வழியை சொன்னாங்க. ஆனா பெரிய கடவுளையே சொல்லி பெரிய கடவுள் அனுபவத்தையே உலகத்துல இன்னும் யாரும் பேசல, எல்லாருக்கும் பேசல. அப்படி வச்சுக்கணும். அதுதான் யாரு? பெற்றதையே சொல்லுதல்னு பேர். இதுக்கு முன்னாடி பெற்ற நீங்க இப்ப உங்களுக்கு நான் நீங்க என்ன சொல்லுவீங்க, எனக்கு கடவுள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன்னுவீங்கல்ல. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா யாரும்? அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நினைக்க வேண்டிய வேலையே இல்லையே. ஏன் அதை போய் நினைக்கணும்? 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாருன்னா சாருக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் யாரும் நினைக்க மாட்டீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. 1 லட்சம் ரூபாய் வாங்கி 1 லட்சம் ரூபாயும் உலகத்துக்கு கொடுக்கறது தான் பெற்றதை கொடுப்பது. அப்ப கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை, கந்தர் அனுபூதி பெற்று வினையை ஒழிக்க சொன்ன தந்தை திருஞான சம்பந்தன். அதனாலதான் அவனை முருகனாவே பேசுறாரு அருணகிரிநாதர். அவர் அங்க பெரியாளா இல்ல, எனக்கு அப்ப யாருன்னா கடவுளாகவே கலந்து விட்ட திருஞான சம்பந்தன். முருகன் அவதாரம் கிடையாது. முருகன் என்கிற பெரிய பரம்பொருள்ல கலந்தா அது வேற, நான் வேற இல்லை. அதனாலதான் நேற்று கூட சொன்னேன்,
திருவான்மியூர் மருந்து சொல்ல அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டது, அதுல ஜீவ பிரம்ம ஐக்கியம் இல்லையே, அது மந்திரம் ஆகுமான்னு ஒருத்தர் என்ன அரை மணி நேரம் வள்ளலார திட்டிட்டு அப்புறம் கேட்டார். சரி சரி நல்ல கேள்விதான் அது, அவருக்கு பதில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திட்டிட்டு கேட்ட பிறகு நாம சொல்றதுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை, கேட்டுக்க தான் நமக்கு அதிகாரம். அதுக்கப்புறம் நேற்று அதை பத்தி விரிவா சொன்னோம். அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர்ந்துட்ட பிறகு இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் தான் திருஞான சம்பந்தர். அதோட அனுபவம் அப்படியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி முடிஞ்சு போச்சு. இது பொருள் எத்தனை அப்படிங்கிறது, அது பொருள் தன்மை. பொருள் தன்மையை சொல்றதுக்கு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் வர்றாருன்னு சொன்னா, அந்த பொருள் எத்தனை அப்படிங்கிறத வேதத்தினுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லி திருஞான சம்பந்தர் இருமையின் ஒருமைப்பா, நான் அதுலாம் கடவுளை நான ஒண்ணுன்னு சொல்லாத, கடவுளை நான ஒன்னாவும் ஆனா ரெண்டும் இருக்கும், அது ஒருமையா இருக்கும், அது பெருமை உடையதுன்னு சொல்லு அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொன்னார். முடிஞ்சுதா? அததான் பாம்பன் சாமிகள் சுத்தாத்ரிவிதம் விலக போறார். அதுதான் பேர் கொடுத்தது அவரு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தருடைய அனுபவத்திலேயே வந்தவர் தான். ஆனா திருஞான சம்பந்தருடைய அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு விளங்கிக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அருணகிரிநாதர் வேணும். அது யாரு அத தெளிவா சொல்றாருன்னா தாய்மானவர் சொல்றார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தைன்னு சொன்னதுனால பெற்ற பெரிய கடவுள் அனுபவத்தையே உலகத்துக்கு சொன்ன முதல் அந்த ரூட்ல ஒரு பெரிய பரம்பரை வருது. எந்த பரம்பரை? 2 பரம்பரை வருது. ஒன்னு, அனுபூதி என்கிற கடவுள் அனுபவத்துல முதல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? சமரசம் வேணும் அப்படின்னு ஒரு ஆள் வரார். யார் அவரு? தாய்மானவர். அவர் தான் வேதாந்த சித்தாந்த நன்னிலை சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணம் அப்படின்னு தெளிவா பேசுறார். வேதாந்த சித்தாந்த நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் அப்படின்னு பேசுறார். தாய்மானவர் பெரிய சண்டைக்கார் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சண்டைக்கார படிச்சீங்க, சண்டையும் போட்டிருக்காரு தெரியுங்களா? அவர் போய் ராமநாதபுரத்துல இருந்து பிரிட்டிஷ்காரங்க சண்டை போட்ட ஒரு மிகப்பெரிய அவரை மாதிரி துறவியே உலகத்துல பார்க்க முடியாதுன்னு வெள்ளக்காரன் வரலாறுலாம் எழுதுகிறான். இந்தியாவில் அவருக்கு ஈடு இணையற்ற துறவியெல்லாம் பார்க்க முடியாதுலாம் எழுதுகிறான். அவரு ஒரு கட்டத்துல பேசுவார், நீ வடமொழி பெருசுங்கிறியா வா நான் தமிழ் பெருசும்பேன், நீ தமிழ் பெருசுங்கிறியா நான் வடமொழி பெருசுப்பேன், என்ன வெல்ல முடியாதா பார்த்துக்கலாமா? அப்படி வடமொழி வல்லதா விவரிப்பேன், அப்புறம் தமிழ் வல்லதா விவரிப்பேன், என்னால எல்லாம் முடியும், படிச்சவன் வேலையாதான். ஆனா சமரசத்தை எப்படி கல்லாத பேர்களே நல்லவர்கள்னு போட்டார். அதனாலதான் அவர் அப்ப என்ன சொல்றாருன்னா, சமரசம்னா என்ன தெரியும்ல உங்களுக்கு? சமரசம்னா உளுத்த மாவையும் அரிசி மாவையும் ஒன்னாக்கி இட்லி மாவாக்குறது. அதுல கலந்துரும், அது தனியா பிரிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல மாவா ஆக்கணும். சரி, புளிச்ச மாவு நல்லதா புளிக்காத மாவு நல்லதா? எது நல்லது? புளிச்ச மாவு எதுக்கு நல்லது? தோசை இட்லி சுடுறது. சரி, தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லதா? இது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தோசை இட்லி நல்லதா? நம்ம வீட்டுல துணிக்கந்த வைக்காம சுடுற இட்லி அல்சர் வரும். இது ஒரு பக்கம். தோசையை ஒரு பக்கம் வேக விட்டு இன்னொரு பக்கம் வேக விடாம கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பினாலும் அல்சர் வரும். இது ஒரு பக்கம். சரி, 2 நல்ல தோசை நல்ல இட்லியா சாப்பிடுவோம். கொஞ்சம் இட்லிக்கு அந்த துணிக்கந்த போட்டு நல்லா தண்ணி போட்டு கொஞ்சம் சுவையாக சாப்பிடுங்களேன். தோசையும் ஒழுங்கா பள்ளம் வர்றதுக்கு முன்னாடி திருப்பி நல்ல 2 பக்கமும் சமமா வெந்திருக்கிற மாதிரி சுட்டு சாப்பிடுங்க. நல்ல தோசை தானே. அது நல்லதா? தோசை இட்லி சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் நல்லதில்ல. யார் உடம்புல புளிப்பு சுவை கம்மியா இருக்குதோ அவனுக்கு தான் தோசை இட்லி நல்லது. யார் ஒருத்தருக்கு புளிப்பு உடம்புல அதிகமா இருக்குதோ அவனுக்குலாம் தோசை இட்லி சாப்பிடவே கூடாது. இது உணவு மருத்துவம் தெரியுமா? இந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் சுத்தம்னு பேர். சமரசன் தாய்மானவர் பேசின பிறகு இது நல்லதா கெட்டதா, யாருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது, எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா சுத்தம். அப்புறம் சமரசம்னு பேசின தாய்மானவருக்கு பிறகு சுத்தம் என்பதை இணைத்து சமரச சுத்த சன்மார்க்கம் பேசினார் வள்ளலார். முடிஞ்சு போச்சா? இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? அருணகிரிநாதர் அனுபவிச்ச பெரிய கடவுளை அனுபவிக்கிறதுக்கு அனுபவ ரீதியாவே போயிட்டாங்க.
அதுக்கு பேர் தான் அனுபூதின்னு பேர். இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை பெண்டிங் இருக்குது. என்ன பிரச்சனை பெண்டிங் இருக்குது? முருகனையும் சிவனையும் அப்பம் புள்ளன்னு கூறு போட்டு இவன் பெரியவனா அவன் பெரியவனான்னு உபதேசம் பண்ணானா இல்லையா அப்படின்னு கட்சி ஒண்ணு போட்டுக்கிறானுங்க. இல்லப்பா இதுக்கு சிவனுக்கு தான் சைவ சித்தாந்தம் இருக்குது, முருகனுக்கு ஒரு சித்தாந்தமும் இல்லைன்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஆள் வந்தார். யாரு? ஊமை ஒருத்தர் வர்றார். திருச்செந்தூர்ல அவருக்கு வாயை திறக்கிறான் முருகன். திறந்து அவரை என்ன பாட வச்சான்? கந்தர் களி வெண்பா. கந்தர் களி வெண்பா பாடிக்கிட்டே பேசுது அந்த குழந்தை. அந்த கந்தர் களி வெண்பா தான் முருகன் தலைமையில சைவ சித்தாந்தத்தை சொன்ன முதல் நூல். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி தமிழர்களுக்கெல்லாம் கடவுள் முருகன் சொல்றதுக்கு வரலாறு அவர் தான் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி முருகனுடைய புராணமா யாரும் சேர்த்து வச்சுப்பாடல. வடமொழியில தான் ஸ்கந்த மகா புராணம் இருக்குது, வடமொழியில தான் குமார சம்பவம் இருக்குது, வடமொழிக்கு தான் முருகன் சொந்தக்காரன். அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம குமரகுருபரர் புண்ணியத்துல தான் உங்களுக்கு எல்லாம் முருகனுடைய வரலாறு முதல்ல கிடைக்குது. சைவ சித்தாந்தமும் அதுல சேருது. சும்மா அது ஒரு வேடிக்கையா சொல்றதுக்காக சொன்னேன். அதுல இருக்கிற உண்மை வரலாறுலாம் பாம்பசாமிக்கு தெரியும். அதனால்தான் எனக்கு தெரிஞ்ச ரூட்ல அவர் என்ன பலமாக்குறார், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நீங்க பாம்பசாமியோடைய அந்த திருப்பா முதல் காண்ட உரை, அப்புறம் பரிபூரணானந்த போத உரை, தகராலய ரகசிய உரைக்குள்ள போனீங்கன்னா காந்த மகா புராணத்தை அவ்வளோ படிச்சிருக்காரு. இன்னைக்கும் வடமொழியிலே எவனும் படிச்சுதா தெரியல எனக்கு. வடமொழி விற்பனர்கள்லாம் ஸ்கந்த மகா புராணத்தை படிக்கிறது இல்லை. நியாய சூத்திரம் படிப்பாங்க, அத்வைத அவர் ஸ்ரீபாஷ்யம் படிப்பாங்க, அப்புறம் சங்கரருடைய பாஷ்யம் படிப்பாங்க, அப்புறம் மீமாஞ்ச எல்லாம் படிப்பாங்க. ஆனா ஸ்கந்த மகா புராணம் ரகுவம்சம் பாடம் நடத்துவாங்க, மேகதூதம் பாடம் நடத்துவாங்க, சாகுந்தலம் நடத்துவாங்க. ஆனா ஸ்கந்த மகா புராணத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க கச்சை கட்டிக்கினீங்கல்ல முருகனை, இருந்தாலும் அவங்க வீட்டுல பாலசுப்ரமணியன் பேர் நிறைய இருக்கும். அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, அது அப்புறம் பேசிக்குவோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனை பற்றிய வரலாற்றையும் சைவ சித்தாந்தத்தையும் ஏன் குமரகுருபரர் இணைக்கணும்? ஏன் இணைக்கணும்? அனுபூதியில அருணகிரிநாதரை வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்கல்ல, தத்துவமா சிவனை வச்சுக்கிட்டு சைவ சித்தாந்தம் பேசி முருகனை ஒதுக்கி பெரிய கடவுளுக்குள்ள போக முடியாம இருந்த பிரச்சனையை முதல்ல தீக்கிறார் குமரகுருபரர். முருகனுக்கும் சிவனுக்கும் எதுல இணைப்பு கொடுக்கிறார்? அவரு சைவ சித்தாந்தத்துல இணைப்பு கொடுக்கிறார். யாரு? குமரகுருபரர். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது? சைவ சித்தாந்தத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, இந்திய தத்துவத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, வேதம் தொடங்கி திருமுறை, அருணகிரிநாதர், தாய்மானவர், வள்ளலாருடைய நோக்கம் மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தெளிவான சித்தாந்தம்னு ஒரு ஆள் சொல்லணும். அதுக்கு வந்தவர் தான் யாரு? குமர குரு தாசர் என்கிற பாம்பன் அப்பாவு. சரிதானே? ஏன்னா எதுக்கு நான் அதை ரொம்ப தெளிவா சொல்றேன்னா, அப்பாவுங்கிற பேரு பெரிய பேர் தானே உங்களுக்கு. அதுவும் அப்பாவுன்னு அவர் ஏன் அதை பிரபலப்பட்டுனா, அது கடவுளோட பேரு. அது முருகனுடைய பேராவே நிக்க வேணாம, நம்ம முருகனுடைய தாசன் தானப்பா. நம்ம குமரனை குருவாக கொண்ட தாசன். அதுக்கு மேல குமரகுரு மரபில் வந்த முருகதாசன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா குமரகுரு மரத்துல தான் பாம்பன் சாமிக்கு என்ன கிடைக்குது? கல்லாடை கிடைக்குது. அப்ப இந்த வரலாற்றுல இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பாம்பன் சுவாமிகள் என்கிற ஒரு மகான் 20ஆம் நூற்றாண்டுல வந்து அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் என்று ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கான வரலாற்றுக்குள்ள அவர் எங்கேயும் யாரையும் புறந்தல்லாம சமரசமாவும் சுத்தமாவும் கொள்கையை ஞான பரம்பரைக்கு பேசினார். அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் போன வாரம் என்ன சொன்னேன்? பெரிய பரம்பொருள் என்கிற பரம ரகசிய சக்தியை பரஞ்சோதி கண்ணி என்று பேசிய பாம்பன் சுவாமிகள்
அந்த ஞான சபையை மகா தேஜோ மண்டலம் என்று வடமொழி பெயரால் அமைத்தார். ஏன் அமைத்தார்? நாம வடமொழியை புறந்தள்ளி தமிழ் தான் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி நீங்க ஒதுங்காமலும் ஒதுக்காமலும் இருக்கணும். ஒதுக்கவும் கூடாது, நீங்க ஒதுங்கவும் கூடாது. இந்த ஒதுங்காம இருக்கிறதுக்கு தான் வடமொழி மரபிலிருந்து திருஞான சம்பந்தர் தொடங்கி அருணகிரிநாதர் தலைமையில் வந்த அந்த பெரிய அனுபவத்தை நேராக ஞான பரம்பரையில் தெளிவாக்குவதற்கு பாம்பன் சுவாமிகள் எடுத்த முறைதான் மகா தேஜோ மண்டலம் என்ற வடமொழி பெயரிட்ட சபை. இன்னொன்று தத்துவமாக அமைத்தது அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நான் கொஞ்சம் இருக்கிற நேரத்தில் ரொம்ப கடினப்படுத்தாம இந்த அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் சொல்லணும், சரிதானே? அதை சொல்லிட்டா நாம இப்போ இவ்வளோ நேரம் வரலாறுலாம் உங்களுக்கு தெளிவாயிருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த கச்சான் முச்சான் இவர் வேற அவர் வேற, அதுக்கப்புறம் என்ன இந்த அருளாளர் அவர் பெரியவர் இவர் பெரியவர், அந்த மாதிரி வேலைலாம் இங்கே தகராலய ரகசிய கொட்டாய்க்குள்ள பண்ணக்கூடாது. இது கொட்டாய்னா சும்மா இல்லை, இது ஒரு அனுபவ இடமா வச்சு நமக்கு இங்கே தகராலய ரகசியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலை ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன், இந்த தகர டப்பா வேலை. அப்போ இது சும்மா இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் வேடிக்கை சொல்லலை, அம்பை துரசாமி பிள்ளைன்னு ஒரு பெரிய அறிஞர் அவர் வள்ளல் ராமலிங்க சுவாமிகளுடைய அருட்பா 6 திருமுறைக்கும் உரை இருக்கிறார். அதுல வள்ளல் பெருமான் சொல்ற தகர வித்தைக்கு தகர டப்பானே எழுதினார். அந்த அளவுக்கு அறிவாளி அவர். அதாவது உங்களுக்கு உண்மை தெரியாது, நிறைய பேர் மறைமலையடிகள் தெரியுமா உங்களுக்கு? மறைமலையடிகள் வள்ளல் பெருமான் அறகுறையா தவம் செஞ்சு செத்து போயிட்டாரு, அவரை எரிச்சி சாம்பல் ஒரு குடுவையில போட்டு வச்சிருந்தாங்க, நான் போய் பார்த்தேன்னு எழுதின ஒரு மகா பெரிய பொய்யன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி வாய்ப்பு வர்றப்ப சொல்லுவேன். அவர் பொய்யாவே வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுக்கும் நம்மக்கிட்ட நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? இவ்வளோ பெரிய ஆள் பாம்பன் சாமிகள் உட்கார்ந்துட்டு இங்கே வேலை பார்க்குறாரு. சைவம் என்பது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்த சித்தாந்தம் என்கிற முடிவை பெரிய ஞான பரம்பரைக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டில் ஞானபேதம் இல்லாம தெளிவா கொண்டு வர பாடுபட்ட இவரை வரலாற்றில் எவனுமே எழுதுறதில்லை. இவ்வளவு கோபம் வரும் நமக்கு. அதுக்கு முன்னாடி சமகாலத்திலே வள்ளலார் இவ்வளவு அனுபவம் பெற்றார் அப்படின்னு சொன்னதை அவர் பெறவே இல்லைன்னு எழுதுறான்னா கோபம் வரணுமா இல்லையா? அன்னைக்கு அரசியல் பின்னாடி பதுங்கிட்டு ஏமாத்தி சம்பாதிச்சு தொலைஞ்சி போறது. அப்ப இதுல எல்லாம் உண்மை காணணுங்கிறதுல தான் நாம இன்னும் கேட்டா வள்ளலார் வாக்கு மூலமே காவி வேட்டி தரித்தவன் தான் எதுக்கு எதிராக போராடுவான்? ஞான பொய்க்கு எதிராக போராடுவான்னு சொன்னார்ல, அது அந்த வாக்கு தான் பாம்பன் சாமி. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன், இந்த ஞான பரம்பரைக்கு உள்ள நீங்க குறைஞ்சபட்சம் பாம்பன் சாமி அடியாரா வந்துட்டவங்க அவர் எந்த அளவுக்கு பேசினாரோ அதுல நாம வேதத்தை ஒழிக்கிறதுக்கு எப்படி பாடுபடுறது, நாம முதல்ல வேதம் இல்லாம மனநிலையை எப்படி தெளிவாகிறது, மனநிலையில உங்களுக்கு பிராண்ட கூடாது. ஏதாவது 1.5 வருஷமா நான் பேசுறத ஒழுங்கா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மனநிலையில என்ன வராது, ஒரு பேய் பிராண்டாது. என்னன்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு அருளாளர்கள் விஷயத்துல வேதம் தருகிற பிராண்டல் உங்க மூளையில வராது. அந்த பிராண்டல் வரக்கூடாதுங்கிறத வச்சுதான் இவ்வளவு நாள் என்ன பேச வச்சு மயூர வாகன சேவனத்துல தொடக்கி தம்புனி உத்தரத்துல பாம்பன் சாமி கொள்கையை என்ன தெளிவா உங்க முன்னாடி சொல்ல வைக்கிறார். அதுல இப்ப நீங்க அந்த மகா வாக்கிய மாதிரி பாம்பன் சாமி சொன்ன அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தத்துக்குள்ளதான் நாம அதை கொஞ்சம் தெளிவாக்கிட்டா இன்னைக்கு நம்ம அந்த அதுக்கான ஒரு விஷன் முடியும். அதுல முதல் தொடக்கம் இப்ப நீங்க திருஞான சம்பந்தர்ல இருந்து வந்த நம்ம அருள் மரபை சொல்லிட்டேன். திருஞான சம்பந்தர் தான் உலகத்துக்கே குரு அப்படின்னு சொன்னா அந்த பரம்பரையில வந்த எல்லாருமே உலக குரு தான். அதுல பாம்பன் சாமிக்கு பங்குனி உத்தரத்தை வச்சு உலகத்துல 27 நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்கும் உபதேசம் பண்றதுக்கு வாய்த்த குரு, அதனால உலக மகா குரு நாம அதே மெத்தட்ல சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இவர் பண்ண வேலையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாம்பன் சாமி நிறைய பாராயணம் கொடுத்துருக்கார்.
நிறைய பாராயண நூல் கொடுத்துருக்கிறார். அதுல நீங்களாம் தினம் பாடுற பாராயணம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தினம் எல்லாரும் சண்முகவாசம் பாடுவீங்க. சரிங்க சார். அப்புறம் மிஞ்சி போனா பகை கடிதல் பாடுவீங்க. அந்த குமாரஸ்தாவத்தை யாரும் சொல்லாம இருக்கிறதில்ல, ஏன்னா 44 சொல்லிட்டாரு, அதுதான் சொல்லக்கூடாது. நீங்க அதுதான் முதல்ல சண்முகவாசம் சொல்லலாம், பகை கடிதல் சொல்லலாம். குமாரஸ்தாவம் சொல்றதுக்கு மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனம் வேணும். ஆனா 44 ஈஸியா மனசுல வருது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சொல்லி தொலைச்சிடுறீங்க. அதை பத்தி கவலை இல்லை. அது உங்க கஷ்டம், நஷ்டம், இஷ்டம், அது போட்டோம். பாம்பன் சாமி தினம் இதை பாடுங்கடான்னு ஒண்ணு சொன்னாரு, ஞாபகம் இருக்குதா? தினம் இதை பாடுங்க, எப்பவும் இதை பாடுங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அதுக்கு பேர் என்ன? அனவரத பாராயண அஷ்டகம். தலைப்பே அவர் அதான கொடுத்தார். இது யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? தினம் யாராவது பாடிக்க. இப்ப சொன்னீங்கன்னா நான் ஒரிஜினல் பாம்பன் அடியாரா பேசணும். யாராவது அனவரத பாராயண அஷ்டகத்தை அப்பா அதை தினம் நான் பாடுறேன் அப்படி எதுக்கு அதை கொடுக்குறார் அப்படின்னு கேட்டா, கடவுள் வேதத்தை உன் மனசுல இருந்து எடுக்கணும். மன்றெனும் பதிவுரை மழையிப முகவனும் நன்றெனும் பிறனவ அவன் இளைஞனும் மறை தொன்று எனும் பொருள் என சுடர் சிவனும் உமையும் ஒன்றெனும் பெரியவர் உயர் பதம் பணிவேன். பாம்பன் சாமி முதல்ல அவர் வணங்குறார். யாரு? யாரெல்லாம் விநாயகன், முருகன், சிவன், உமை இவங்கெல்லாம் வேற இல்ல ஒன்னும் நினைக்கிறீங்களோ அவன் காலில் நான் உழற, அவன் சொல்லக்கூடாது, அவங்க காலில் நான் உழறம்பா அப்படின்னு முதல்ல வணக்கம் வைக்கிறார். இதுல எவ்வளவு வெயிட் இருக்குது நினைச்சா உங்களுக்கு பயம் வரும். இதுல எவ்வளவு பலு இருக்குது, இதுல எவ்வளவு கனம் இருக்குது நினைச்சா முதல்ல பயம் வரும். நான் யார் காலில் விழுகிறேன் என்று சொன்னால் மன்றேனும், இது ஜனபா மன்றேனும் பதிவுரை மழை எல்லாம் பாடினே இருப்பீங்க. ஆனா இந்த மனநிலைக்கு வந்து நாம அதுக்குள்ள வந்தோமா அவங்கள நான் முதல்ல வணங்குறேன் அப்படின்னு பாம்பன் சாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அல்லுலையாப்படை அருமுகவனும் மனம் துள் உலைவு ஒட்டு தன் சுடரணி பரமனும் வல்வுலையா கிரிமகள் உமை ஐங்கரனும் என் உள் உழைவா பொருள் ஒன்று என தொழுதேன். எனக்கு உள்ள அழியாத ஒரே பொருள் என்று இவர்களை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பரம்பொருளாக இருப்பது என்னென்ன காரணத்துக்கு இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பாக வந்தது அப்படின்னு நான் வணங்கினேன் அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டு எதுக்குன்னா, அனவரதனா எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம், எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் பாடுறதுக்குரிய 8 பாடல் தான் அனவரத பாராயண அஷ்டகம். அது முதல்ல கை வந்து அது உங்க மனநிலையை மாத்திச்சு அப்படின்னா, இப்ப நீங்க எதுக்கு போறீங்க? வேதங்களில் மறைபொருளாயிருக்கும் உபனிஷதங்களில் அவன் மறைந்திருக்கின்றனன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும். பாம்பன் சாமி வார்த்தை யஜூர் வேதத்துல அவர் டிரான்ஸ்லேட் பண்றது, அவர் மொழிபெயர்க்கிறது. வேதங்களில் நேராக சொல்லப்படாத கடவுள் உபனிஷதங்களில் மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கிற கடவுள், அவன் மறைந்திருக்கிற தன்மை தான் மறை அப்படின்னு தெளிவா யஜூர் வேதத்தை வச்சு, சோஜாஸ்வதரத்தை வச்சு, உபநிடத்தை வச்சு பாம்பன் சாமிகள் மொழிபெயர்த்து இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், பாம்பன் சாமிகள் உடைய வார்த்தை, ஆறுமுகம் முதலிய தடத்தல் இலக்கணத்தாலும் சொரூப இலக்கணத்தாலும் ஆறுமுகன் சிவனே, சிவனே ஆறுமுகன் என்பது இந்நூல் துணிவும் உண்மையும் ஆகலின் அபேத பொருள் என உணர்த்துவான் ஆறுமுக சிவன் என பிரயோகிக்கப்பட்டதுன்னு இவர் சொல்றதுக்கு காரணம் விளக்குறார். இப்ப உங்களுக்கு என்ன இதுல செய்தி அப்படின்னு கேட்டா, இந்த முருகன் சிவன் வந்தத, இந்த சிவன் பெரியவன், அவன் வேதங்களில் இருந்து மறைபொருளாக இருக்கிறாங்கிறது உலகத்துல நிலைநாட்டப்பட்டது, அந்த வார்த்தையால பேசப்பட்டு விட்டது. அதே பரம்பொருள் அனுபவத்தை இந்த பெரிய கடவுள்னு சொல்லணும். சொல்ல வரும்போது எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு
ஒரு 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 பேர் வைக்க முடியாத ஒரு பொருள். அந்த பேர் வைக்க முடியாத ஒரு பொருளுக்கு பேர் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொருள் இன்னது செய்யும் அப்படின்ன இன்னொரு பேர் வைக்கணும். பெரிய கடவுள் அப்படிங்கிறதுக்கு பேர் வைக்கும் போது ஆறுமுக சிவன் அல்லது முருகன், குகன் அப்படின்னு வச்சாச்சு. அதை ஏன் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது இந்த உலகத்துக்கு அருள் செய்யணும் அப்படின்றப்ப சிவன் பேரா வருது. அதுக்கு பேர் அஞ்சு முக சிவன். அதனாலதான் என் அருள் ஈசன் அப்படின்னு பேர் கொடுத்தார் சண்முக கவசத்துல. எனக்கு அருள் செய்வதற்காக ஈசனாக ஆகிய சரவணத்தான். இத கூட ஆறுமுகன் ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல ஆறு ஆறாதான் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆறு ஆதாரம், அப்புறம் ஐந்து முக சிவம் சிவலிங்கம், அதுக்கு மேல இருக்கிற அதோ முகம் விஷத்தை சாப்பிட்டது, அப்புறம் சூரபத்மனை அழிச்சது, இப்படி வரலாறு. எப்படி 1000 வரலாறு சொன்னாலும் இந்த ஆறுங்கிறது வழி. எல்லாத்தையும் ஆறு ஆறுல சொல்லும் போது இந்த ஆறை இணைச்சா என்னது? அது ஆறாவதா சொல்றது முருகன். ஆறையும் இணைச்சா அதுக்கு பேர் கிடையாது. அதுதான் அரியோனா பொருள். அதுக்கு பேர் கொடுத்த ஆறாவது சரவணத்தான். அத உலகத்தில் அனுபவிச்சா சிவன். இது இவர் மட்டும் சொல்லல, நம்ம நால்வர்ல ஒரு பாட்டு, உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலாய் அண்டர்கோவே மருவி நின் பாதமெல்லாம் மற்றொரு மாடு இலேன். அதாவது இந்த உலகம் உருவமும் உயிருமா இருக்குது. இது உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜோதியாக இருக்கிற பெருமான் நிக்கலாம் மலையா அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பாட்டு, அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். என்னது? அண்டம் ஆறிருள் கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆறறிவார் அறிவாரெல்லாம் வெந்திங்கள் கண்ணி சடை வேதியன் என்பரே. திருஞான சம்பந்தர். என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த பாட்டு திருவண்ணாமலை பாட்டு. அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். இந்த அண்டம் இருள் எல்லாத்தையும் கடந்து ஒரு ஜோதி போய்கிட்டு இருக்குது. இதான் கடவுள். அச்சுடர் கண்டு இங்கு ஆறறிவார். அதை யார் சொல்ல முடியும்? அருட்பெருஞ்சோதி மாணிக்கவாசகர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஆனா அதோட அனுபவத்துக்கு பேர் வைக்கணும். என்னன்னு இப்ப அறிவார் எல்லாம் வெந்திங்கள் கண்ணி சடை வேதியன் என்பது. அறிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவபெருமான்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? ஜோதி ஜோதின்னு நீங்க பேர் சொல்லக்கூடாது. சொல்லிட்டா அது போச்சு. அதுக்கு பேர் வச்சா அந்த பேர் வேற, ஜோதி வேற. நீங்க சொல்ற பேரு அருவி பொன் சொரியும் அண்ணாமலை, அவ்வளவுதான். அதத்தான் சரவணத்தான் அப்படின்னு சொல்றது. இன்னும் நீங்க நிறைய இடங்கள்ல நம்ம அருளாளர்கள் பாடின அந்த பாட்டுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா, பாதம் தொழ நின்ற பரஞ்சோதி திருஞான சம்பந்தர் புள்ளிருக்கு வேலூர்ல, இன்றெனக்கு அருளி இருள் கடந்து கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்ற நின்ற நின் தன்மை மாணிக்கவாசகர், சுருதி முடி மோனம் சொல் சிற்பர ஞான சிவ சமய வடிவாய் வந்த அத்துவிதமான பர சுடர் ஒளியதாய் நின்ற நிஷ்கல சொரூப முதல் ஒரு வாழ். யாரு? அருணகிரிநாதர் பழமுதிர்ச்சோலை.
ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. இப்ப நான் எதுல இருந்து எது வரைக்கும் கொண்டாந்துருக்கிறேன்? பாதம் தொழ நின்ற பரஞ்சோதி. திருவண்ணாமலைன்னா அது பாதம் மட்டும்தான். அது அண்டமாறில் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் போய்கிட்டே இருக்குது. அத சொன்னா வெந்திங்கள் கண்ணி தடை வேதியன் சிவன் சொல்லுவீங்க. அப்போ சிவன் சொன்னது ஜோதின்னு சொன்னா முருகன். அந்த ஜோதிக்கும் பேர் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அரியோனா பொருள் பரம ரகசிய சக்தி. இதை அனுபவிச்சதுனாலதான் அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் அருவியில உரு அருவம் ஒன்றாகி முத்திரமம் அழுத்த ஒன்னா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈது எனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி. என்ன அர்த்தம் அதுக்கு? பாமன் சாமி சொன்னதுல அருவம் உருவம் இதெல்லாம் அருவி இதெல்லாத்தையும் கடந்து முத்திரமும் அழுத்த ஒண்ணாத பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் இது சேயோன் அப்படின்னு பேர் இருக்கிறார். சேயோன்னா செஞ்சோதி, அவ்வளவுதான். புல்லன்னு வேதத்துல குமாரன்னு பேர். அதுக்கு சேயோனுக்கு ரெண்டு அர்த்தம். சேயோன்னா செம்மையான ஜோதின்னு ஒரு அர்த்தம், தன்மை. வரலாறுல குமாரன் ஒரு அர்த்தம், அது ரிக்வேதத்துல. அப்ப அப்படி நீங்க உள்ள பொருள்னு அதுக்கு பேர் வச்சுட்டா அரியோனா பொருள் இருந்து ஸ்டெப் டவுன் கொஞ்சம் கீழே, அதுக்கும் கீழே சேயோன், அதுக்கும் கீழே சிவன் அப்படின்னு உலகத்துல நீங்க கடவுளை அனுபவிக்கிறீங்க. இப்போ இந்த கடவுளுக்கு பேர் கொடுக்கும் போது அது எங்க இருக்குதுரா? இந்த கடவுளை நான் அனுபவிக்கணும் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இவ்வளவு நாள் பாடம் கேட்டீங்களா சார்? சொல்ல மாட்டீங்களா? எங்க இருக்குது? இதயம் என்கிற குகையில் இருக்கிறது. குகையில் இருக்கிற ஈசன், அதனாலே குகேசன். இவன் தான் இதய ஆகாயம், தகர ஆகாயம், புண்டரீக ஆகாயம், சிதம்பர ஆகாயம், பிரமபுரம் என்கிற ஒரே இடத்தில் அமைந்த பிரம்மம் என்கிற கடவுள். இந்த ரகசியம்தான் சிதம்பர ரகசியம். இந்த ரகசியம்தான் தகராலய ரகசியம். இதை அனுபவிக்கிறது தான் எது? ஞாபகம் இருக்குதா? இதை அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி ஞாபகம் இருக்கா? இதை அனுபவிக்கிறதுக்கு என்ன சார் வழி? ஒன்னும் ஞாபகம் இல்லையா? தள்ளற்பாலது சாதி விகற்பமே, எல்லற்பாலது எய்யாமையர் செய்கையே, உள்ளற்பாலது உறங்குமோர் இன்பு, நாம் கொள்ளற்பாலது கொள் குகன் பாதமே. யாரு? பாயிரத்துல பாம்பன் சுவாமி தகராலய ரகசிய பாயிரம் 3வது பாட்டு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதினா நீங்க மலை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல கேஸ்ட், இது ஒரு சோட்டா மேட்டர் தான். கேஸ்ட்ங்கிறதே நமக்கு வரலாறு, அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது நான் ஒரு நாளைக்கு தனியா பேசுவேன். காஸ்டா அப்படிங்கிறத தான் கேஸ்ட்னு பிரிட்டிஷ்காரன் நமக்கு சொல்லி நம்மள இந்த மாதிரி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுலாம். அப்புறம் இதை தாண்டி வரலாற்றுக்கு முன்னாடி குழுவா இருந்தோம் அப்படிலாம். அதுக்கப்புறம் நாம ஆரியரும் இல்லை, திராவிடரும் இல்லை, முருகன் தலைமையில எப்படி இருந்தோம்னா நீங்க ஒரு நாளைக்கு நாம தனியா தெளிவா பேசுவோம். இன்னைக்கு இதில் அனுபவிக்கிறது என்னன்னா, எது எதுலாம் உங்களுக்கும் அதுக்கும் வேறுபாடு நினைக்கிறீங்களோ அதுக்கு பேர் ஜாதி. விநாயகர் வேற முருகன் வேற நினைச்சாலும் ஜாதி, முதலியார் வேற செட்டியார் வேற நினைச்சாலும் ஜாதி. அதனாலதான் முருகனை பேசும்போது முதலியாரனே பேசிக்கிறாங்க, செட்டியாரன்னு பேசிக்கிறாங்க. பேசி இல்லையா? பின்ன முருகன் நீங்க முதல்வனாக இருக்கிறவன் முதலியாரு, வணிகம் பண்ணதுனால செட்டியாருன்னு பேசுறதுலாம், முருகனை வச்சு பேசுறதுலாம் நயத்துக்கு பேசுறது. எதுக்குள்ள நீங்க பேதம் வச்சாலும் அதுக்கு பேர் ஜாதி. எந்த பேதத்திலிருந்து நீங்க வெளியே வர்றீங்க அப்படின்னு முதல்ல முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது வருது? இதயத்தில் இருக்கிற பேதம் இல்லாத கடவுள் டியூன் ஆகும். ஏன் இதயத்துல இருக்கிறவன் சிவன் நினைச்சீங்கன்னா நீங்க பேதம் இல்லாத கடவுளுக்கு போக மாட்டீங்க. ஏன் இதயத்தில் இருக்கிற பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு பேர் கொடுக்கும் போது பக்கத்துல இருக்கிற பேர் எது? இப்ப சிவன் பேர் கொடுத்துட்டீங்க,
நடுவுல ஒரு பேர் இருக்குது சுப்பிரமணியன் அல்லது சரவணத்தான், அதை தாண்டி போக முடியாது இல்ல. அப்ப அதுக்கே டைம் வேஸ்ட் பண்றீங்க, நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே அப்படின்னு பாம்பன் சாமி என்ன சொல்றாரு, சரவணத்தான்னே சொல்லுங்கப்பா, ஏன்னா அதுதான் அரியோனா பொருளுக்கு பக்கத்துல இருக்கிற பேர். அந்த பேரு உங்களுக்கு எதை காட்டி கொடுக்கும், வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு ஒழிக்க முயற்சி பண்ணி உள்ள வரீங்களோ அதுதான் உங்களுக்கு உங்க பொய்யில இருந்து உங்களை காப்பாற்றும். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற யாருமே இதுல ஜெயிச்சிருக்க மாட்டீங்க, பொய்யனுங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாம் நல்லவங்க தான், நீங்க வாழற இன்னொருத்தர் பொய்யன் தான். ஏன்னா நீங்க யாரும் தெளிவா நம்பிக்கையோட வாழல, நம்பிக்கையை தேடி தான் நாம வாழறோம். ஏன்னா இன்னொரு சிஸ்டம் நீங்க ஒத்துக்கலனா கூட, கடவுள் சிஸ்டமே எப்படின்னா குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு வகையில உங்களை ஒரு பொய்யனோட சேர்த்து வைக்காம உங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியாது. இது கடவுளோட நெருக்கடி. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் வரும். அது பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, ஆத்தாவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, அது நண்பனா இருந்தாலும் சரி, சொற்பொழிவு சிச்சினா இருந்தாலும் சரி, சீடனா இருந்தாலும் சரி, வாத்தியாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இதுல நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு நல்ல சிச்சினும் கிடையாது, நல்ல வாத்தியாரம் கிடையாது, நல்ல நண்பனும் கிடையாது. அந்த மாதிரி அதே மாதிரி இன்னும் கூட சாமி கிட்ட வேண்டும், எப்பா எனக்கு எங்க அப்பா அம்மா நல்ல அன்பா இருக்கிறாங்க, இது மாதிரி அப்பா அம்மா எனக்கு அடுத்த பிறப்புல வேணானே கேட்பேன். ஏன்னா நீங்க ஞானம் அடையணும். ஏதாவது ஒரு வகையில நல்ல அன்பா இருந்தாலும் பிரச்சனை தான் சார். பாசம் ஒண்ணு வருது இல்ல. ராமகிருஷ்ணர் இப்படித்தானே அந்த ராமகிருஷ்ணருக்கு உபதேசம் செஞ்சாங்க ஒரு குருநாதர், ஒரு லேடி. அவங்க ஒரு காலத்துக்கு பிறகு நான் தான் அவனுக்கு உபதேசம் பண்ண, அவன் பெரியாள் ஆயிட்டான் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ராமகிருஷ்ணர் சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு என் மாதிரி இருந்த அன்பு போய் பாசம் ஆயிடுச்சு, அதனால பெணத்துறாங்க அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல குற்றம் வந்துருது, அது ஒரு ஆதிக்கம் வந்துடும், அது ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும். அப்படி வர்றதும் உங்களுக்கு எது வேதத்துல தான் கொண்டு போய் விடும். ஏன்னா அந்த டார்ச்சர்ல இருந்து நீங்க வெளியே வர்றது எப்படி? அப்ப பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, எந்த வேதத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இதய கமலத்தில் இருக்கிறவன் முடிவு பண்ண, நீ முதல்ல அதுக்கு நினைக்கணும். அததான் சொல்றார், எல்லற்பாலது எய்யாமையார் செய்கை. கிண்டல் அடிக்க அதை தூக்கி போட வேண்டியது எய்யாமையார், பொருத்தப்படாதவனுடைய செயல்பாடு. நீங்க எதெல்லாம் உங்களுக்கு ஞானம் வர்றதுக்கு இருக்குதோ அதெல்லாம் பொருத்தமின்மைதான். நீங்க ஞானத்துல பொருத்தமாவதுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பொருத்தம் இல்லாத மோதல்கள் தான். துன்பம் அப்படின்னா மோதல் தான், பசினா உங்களுக்கு மோதல் தான். உங்க வாழ்க்கையை நீங்க நிர்ணயிக்கலாமா வேணாமா, சாப்பிடணுமா வேணாமா, சாப்பிட்டா வாழணுமா வேணாமா, சாப்பிட்டா வாழறன் பேரு வாழல, இப்படி மோதல்ல தான் நாம எய்யாமை தான் உலகம் வாழ்க்கை. அப்ப எல்லற்பாலது எய்யாமையார்னு சொன்னா நான் தூக்கி போடணும். அப்ப தூக்கி போடுறது யார் வேலை செய்வாங்கன்னா, நான் வேதங்களில் இருந்து விலகுகிறேன் என்கிற மனப்பான்மையை நீங்க போட ஆரம்பிச்சா அதை அவன் டியூன் பண்ண பிறகு அதை ஏத்துக்கணும். அதை அவன் இயக்கிடுவான். இயக்கின பிறகு வலி அதிகமா இருக்கும். அதை ஏத்துக்கலன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ ஆள விடுங்க, இந்த பிறப்புல எனக்கு எல்லாரும் முன்னாடியும் இப்போ ஒரு சித்தர் இருக்கிறாரு, அவர் முன்னாடி ஒரு சேலத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்துக்கானது, அதுக்கு இந்த பிறவில கல்யாணம் உண்டா இல்லையான்னு தெரியாது, ஆனா கல்யாணம் ஓன்னு கேட்டு பண்ணிக்குவேன்னாரு. பண்ணிக்கிட்டு அது நல்ல கணவனா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? கல்யாணம் தானே கேட்டேன், நல்ல கணவனை எப்படி கொடுக்க முடியும்? உன் பிறப்புல கல்யாணமே கிடையாது, அப்புறம் அதை பண்ணி வச்சு அப்புறம் ஏத்துக்கிறியா இல்லையா? அப்ப அது நீ கேட்டுட்ட பிறகு ஏத்துக்கிறியா இல்லையா, அதை எப்படி சந்திக்க போற? அந்த மாதிரி உங்களை பண்ண விடாம உங்களை டியூன் பண்ண பிறகு எது வருதோ அதை ஏத்துக்கிறத விட்டு வேணுங்கிறத கேட்க கூடாது. வேணுங்கிறத கேட்கறது எய்யற்பாலது எய்யாமையில வராது. எதை நீக்கணுமோ அதை நீக்க தெரியாத அவஸ்தைப்பட்டு மறுபடியும் சுத்தி கிடக்கணும். அதனாலதான் நிறைய பேர் புலம்பி கிடப்பான், சித்தர்கிட்ட போனா எல்லாத்தையும் தீர்த்துருவார், அவர்கிட்டே போய் உட்காந்து கிடப்பான். ஆனா பாவி, அவரு உட்காந்துங்கிற நிலைமையில தீர்த்துருவார்னு போய் உட்காந்துங்கிற தீர்ப்பாருன்னா அப்புறம் அவருக்கு அதிகாரம் என்ன இருக்கு? கடவுள் அதிகாரத்தை அவர் கையில் எடுக்க முடியுமா? இந்த பிறப்புல ஏதாவது கேட்டு வாங்கி தொலைஞ்சுப்போ, அடுத்த பிறப்புல நீ அனுபவிச்சு எனக்கே அதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எதை நான் தூக்கி போட வேண்டும் என்ற ஞானம் ரொம்ப பெருசு. அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு அத்தியாத்திரம்ங்கிறது இங்கதான் தொடங்கும். இந்த தள்ளற்பாலது சாதி விலக்கு சாதி விகற்பம் சொன்னார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் வேற்றுமையிலிருந்து விலகணும். இப்ப நானு இன்னொருத்தங்க மேல அன்பு வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அது யார் மேல இருக்கும்? எங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல இருக்கும். எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் செய்யணும்னு நினைப்பேன். உலகம் முழுக்க செஞ்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்க இனிமே தப்புப்பா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திட்டான், வீட்டுல இருக்கிறவங்களுக்காக செய்யணும்னு ஒரு ஞானம் வருது இல்ல? நல்ல ஞானமா?
இல்ல. சரி, இங்கெல்லாம் செஞ்சுட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு போய் செய்ய முடியுமா? அதுவும் இல்ல. அப்ப எப்படிதான் வாழறது? வெளியில இருக்கிறவனுக்கெல்லாம் செஞ்சு அவன் ஏமாத்திட்டான் ஏன் தோணுதுன்னு கேட்டா, அவன் யாரும் பைண்டிங்ல இல்ல. இப்ப கல்யாணம் பண்ணவங்க ஏன் விட்டு ஓடிடுறாங்க, டைவர்ஸ் வாங்குறாங்கன்னா பைண்டிங் கிடையாது. பிறந்துட்டவன் மட்டும் என் தங்கச்சின்னு பிறந்துட்டியா, என் அண்ணன் பிறந்துட்டாயா, என் தலையை எடுத்து அதுலதான் இருக்கிற தாவர வரைக்கும் வருது இல்ல. அந்த பைண்டிங்க்கு அடுத்தவங்க கிட்ட போக முடியுதா? அப்பதான் பேதம் இல்லாத ஞானத்துக்கு என்னன்னு அர்த்தம் தெரியும். என்ன புரிஞ்சுதல்ல? நான் கடவுள் திட்டத்துல எனக்கு உடன் பிறந்தவர்களோ தாயோ தந்தையாகவோ இருக்கிற பைண்டிங் கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பை நான் உடைக்கலுமா வேணாமான்றது கிடையாது. இதே கட்டமைப்பை அடுத்த விஷயத்துக்குள்ள நான் ஈடுபடுத்த முடியுதான்னு பாருங்க. அதுல ஞானம் வரும். அதுல ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா உலகம், நீங்க தான் நல்லவங்க, உலகம் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. நான் அடிக்கடி கேட்பேன், நீங்க என்னங்க எல்லாரும் நல்லவனா இருப்பான், அவன் இப்படி செய்ய மாட்டான் சார், இதை புரிஞ்சிக்க மாட்டான் சார், அவன் எப்படி நல்லவனா இருப்பான் நீ எதிர்பார்க்கறான், அவன் தான் முட்டாள்னு தெரியுது இல்ல, நீ உன்ன மாதிரி அவனை எப்படி எதிர்பார்ப்ப? உலகம் அப்படி இப்படி இருந்துட்டா இந்த கடவுளுக்கு வேலையே இல்லாம போயிடும். அப்புறம் அப்ப என்ன அர்த்தம்? நான் எனக்கு தரப்பட்டிருக்கிற பைண்டிங் அல்லது கட்டமைப்புக்குள்ள இருந்து அதே கட்டமைப்பை வெளியில செய்ய முடியுதான் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கடவுள் திட்டத்துல என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. உங்களுக்கு பக்குவம் வரும், அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணெல்லாம் நடக்காது. அதான் பார்த்தான் திருவள்ளுவன், இந்த உலகத்தை திருத்தத்துக்கு அறம் பொருள் இன்பம் படை நட்பு குடி கூழ் அமைச்சு களவு காமம் அப்புறம் காதல் வாழ்க்கை அது இதுன்னு எல்லாத்தையும் எழுதி தொலைங்கடாப்பா அவா வருத்தல்னு போடுறான்னா. ஆசை விட்டு தொலைடா, நீ இந்த உலகத்தெல்லாம் திருத்திட்டு நீ நல்லவன் ஆக முடியாது. போடு முதல்ல அவா வருத்தலுக்குள்ள வா, நீ மேல வந்துடலாம். ஏன்னா அதுவும் தேவைதான். ஆனா அது உன்னால முடியலன்றது முடியுமா? அது எனக்கு இப்போ 1 கோடி ரூபாய் வந்தா தாங்க எல்லாருக்கும் தருவன்னு சொல்ற மாதிரி. அது 1 ரூபாய் பிரச்சனையில ரொம்ப வறுமையில இருக்கிறப்பா, 1 ரூபாய் இருக்குது கையில கொடுத்தாச்சு, என்ன பண்ணுவ? அன்னைய குழப்ப ஏதாவது ஒரு லோக்கல் காலை போட்டு அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தாங்க பாரு. அது இல்லப்பா. நம்ம இவர் எழுதுறாரு, யாரு, நம்ம அரவிந்தர்னு ஒரு பெரிய ஆள் படிக்கிறீங்கல்ல தத்துவத்துல, அவர் எழுதுறாரு கல்கத்தாவுக்கு ஒரு லெட்டர், எனக்கு பாரதியார் மாதிரி வாழ முடியல, அந்த ஆள் 2 ரூபாய் கிடைச்சாலும் தானம் பண்ணிடுறான், என்கிட்ட இப்ப 2 ரூபா தான் இருக்குது, உடனே ஏதாவது காசு அனுப்பு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பாண்டிச்சேரியில இருந்துட்டு அரவிந்தர் கல்கத்தாவுக்கு கடிதம் எழுதுறாரு, இப்ப 2 ரூபாய் தான் இருக்குது, ஏதாவது காசு அனுப்புங்க. இங்க பாரதியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட எது கேட்டாலும் எடுத்து கொடுத்துட்றான் அந்த ஆளு, அவன் மாதிரி நம்மளால வாழ முடியல. இப்படி லெட்டரே இருக்கிறாரு. நீங்க பேசு மணிங்கிறவரு எழுதின நூல்ல அந்த லெட்டரே அவர் அழகா எழுதிட்டார், பாரதியை பத்தி எழுதின நூல். எதுக்கு இதை சொன்ன? மனநிலை எப்படி மாறி. அப்ப மனநிலை மாற்றங்கிறது பாரதிக்கு எப்படி வந்தது? அதை தான் நான் போன வாரம் ஒரு பாட்டு பற்றி காட்டினேன். என்ன பாட்டு கட்சி காட்டினேன் ஞாபகம் இருக்கா? ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகப்படுத்தி காட்டினப்பா, அதாவது ஒத்தது அறிதல் அப்படிங்கிற விஷயமா எந்த அளவுக்கு நீங்க வளர்றீங்க தானே நம்ம தொடர்ந்து தகராறு படிச்சுட்டு இருக்கிறோம். ஒத்த நீர்மை உறாதவர் தம் மனம் பெத்தத்தால் உருவாம், மெய் பிறங்கு உயிர் முத்தருக்கு அருவாம், பர முத்தருக்கு அத்தன் உன் அருளால் அவை இல்லை. பாம்பன் சாமி பாடினதுல திரு நிறைந்த சிவம் அப்படிங்கிற இந்த 37வது தலைப்புல இருக்கிற 49வது பாட்டு, 50க்கு முன்னாடி அந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் அவங்க உள்ள எழுதுலாம் தப்பு தப்பா எழுதுறாங்க, புரியல, ஏதாவது எழுதுகிறாங்க. ஒருமைத்தன்மை இல்லாதவர் மனம் பற்றினால் உண்டாகும் உடம்பில் விளங்கும் சீவன் முத்தருக்கு அருவமாகும், பரமுத்தருக்கு உன் அருளால் அது இல்லாமல் இருக்கு, ஏதோ எழுதுறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒத்த நீர்மை, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் எழுதினார் பார் திருவள்ளுவர், மற்றையர் செத்தாருள் வைக்கப்படும் எழுதினார் திருவள்ளுவர். அந்த அந்த அனுபவத்தை பாம்பன் சாமி திருநிறைந்த சிவத்துல ஒத்த நீர்மை உறாதவர் தம் மனம் எழுதுறார். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, என்ன சொன்னேன், பாரதிங்கிறவனை சொன்னல, அந்த உதாரணம் மட்டும் தான் இப்ப எனக்கு விளக்க முடியும். இன்னும் நிறைய இருக்குது அதுக்குள்ள. நான் இப்போ வருது கொடுக்கிறேன், இந்த விஷயம் ஒண்ணுத்துல மட்டும் இல்ல, காசு கொடுக்கறதுல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எல்லா கடவுள்ல கலக்கிற வரைக்கும். அதான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்களாம் இருக்கிறீங்க இல்ல, இப்ப உட்கார்ந்து செய்றீங்க,
என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு உங்களால நல்லா உட்கார முடியுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏதோ வந்து இடுப்பு வலியிலே உட்காந்துக்கிறேன் சார், கஷ்டப்பட்டாது நாங்க முதுகு வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்க சொற்பொழிவுக்கு வரணும்னா நீங்களாவது பரவாயில்ல, ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் சொற்பொழிவு உங்க சொற்பொழிவு வந்து கேட்கணும்னா காலில இருந்து தூங்கி எழுந்து வந்து உட்காரனா இங்க தூங்க வரோம். அப்புறம் தூக்கம் வந்தா திட்டுவீங்க. அப்புறம் தூங்காது இருக்கிறதுக்கே ஒரு நாளை செலவு பண்ணிட்டு நல்லா எழுந்து வந்தா கூட மண்டக்காயிற மாதிரி அத்தேதா இத்தேதான்னு கேட்குறீங்க அப்படிலாம் சொல்றீங்கல்ல. சாப்பிட்டா உங்க உடம்பு நல்லா வாழணும்னா கடைசி தத்துவம் என்ன தெரியுமா? உங்க உடம்பு புளிப்பு உடம்பு, அவர் உடம்பு கார உடம்பு. ஏன்னா அவருக்கு சளி, உங்களுக்கு சுகர். இப்படின்னா உணவுல உங்க உடம்பை பிரிப்பாங்க. இது ஒரு புது அனுபவம் வச்சுங்களேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை சாப்பிடணும். சில பேருக்கு சில பேர் போனீங்கன்னா சோடா கொடுப்பாங்க. சித்தர்கிட்ட போனீங்கன்னா ஏன் இந்த சோடா கொடுக்குறாரு அப்படின்னா உங்க உடம்புல உப்பு கம்மியா இருந்திருக்கும், அதுக்கு சோடா கொடுப்பாங்க. இது அவங்களுக்கு தெரியும். சில பேர் போனா தயிர் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புளிப்பு இல்லாம, உங்க உடம்புல புளிப்பு இல்லாம இருக்கும். அது அவங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இந்த கான்செப்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்க உடம்புல மையமா ஒரு உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தை சமப்படுத்துற வித்தை தெரிஞ்சவன் தான் வைத்தியன். அவனுக்கு பேரு அதை வடநாட்டுல வச்சு இங்க தமிழ்நாட்டுல அந்த கந்தசாமி மொழியார் உஷ்ணவாகினி அப்படின்னு அது பேர் கொடுக்குறாரு. உஷ்ணத்தை கடத்துறது. இப்ப நானும் நீங்கள உட்காந்து நடுவுல வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தா உட்காரோம்ல, இது உஷ்ணத்தை கடத்துறது அப்படிங்கிறதுல வராது. நீங்க உங்க உடம்பு முழு ஆரோக்கியமா இருந்தாதான் காலையில போய் கக்கூஸ்ல உட்காந்தோடனே ஒரு நிமிஷத்துல மலத்தை கடத்திடணுமா? ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்துக்கு மேல யாரு மலை குழாயில உட்கார்றானோ அவன் நோயாளியா. அப்ப உஷ்ணவாகினி வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் என்ன? உங்க உடம்பு, சாப்பாடு, உலகம் இதோட சமமா இருக்கிற ஒத்தது. அந்த மாதிரி உங்க ஒழுக்கத்துல ஒத்ததுதான் கடவுளை காட்டி கொடுக்கறது. அதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். உடம்ப வாழ வைக்கிற கலை தான் நடராஜரோட கலை. இந்த உடம்புக்கு மேல உயிரை வாழ வைக்கிறதா ரகசியம். அதான் சிதம்பர ரகசியம். அததான் ஒத்த நீர்மை உற்றால்தான் கடைசியில என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பரமுக்தருக்கு அத்தன் அருளால் அருவம் இல்லை உருவமும் இல்லை அப்படின்னார் பாம்பன் சாமி. உருவமும் இல்லை, அருவம் நீங்க போக கூடாது. பாம்பன் சாமி சொன்னது ரொம்ப கவனமா கேட்கணும். உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, அதுதான் திரு நிறைந்த சிவம் அப்படின்னு அடையாளம் காட்டினார். இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்கு போறதுதான் சுத்தாத்வைதம். இந்த முடிவை தெளிவா நீங்க ஞான பரம்பரையில எழுதி விளக்கணும். அதுக்கு பேர் சைவ சித்தாந்தம். இந்த சித்தாந்தம்னா முடிவு, சைவம்னா சிவபரம்பொருளை தலைமையாக கொண்டு திருஞான சம்பந்தர் முதல் வந்த அருளாளர்கள் சொன்ன நூல்களை வைத்துக் கொண்டு எடுத்த முடிவு சைவ சித்தாந்தம். அதுல பெரிய பரம்பொருள் அனுபவத்தையும் பார்க்கணும், பெரிய பரம்பொருள் அனுபவத்தோட கலக்கிறதையும் பார்க்கணும். அதுக்கு ரெண்டு வழி. ஒண்ணு பெரிய ஒழுக்கம், ஆச்சிரமம்னா ஒழுக்கம். அதி ஆச்சிரமம்னா மேலான ஒழுக்கம். மேலான ஒழுக்கம் எங்க வருதுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மேலான ஒழுக்கம் எங்க வருது? வேதம் ஒழிந்து தள்ளக்கூடியதை தள்ளுகிற அனுபவத்துல கடவுள் நிறுத்தினான்னா நீங்க பெரியார். அதுக்கு உதாரணம், உங்ககிட்ட நீங்க நல்லவன் நினைச்சவன கடவுள் கெட்டவன் ஒரு 15 வருஷம் கழிச்சு நீக்கியிருப்பார், அல்லது 1 வருஷம் கழிச்சு நீக்கியிருப்பார், அல்லது ஒரு நாள்ல நீக்கியிருப்பார். நீங்க எவ்வளவு டெவலப் ஆயிருக்கிறீங்கன்னு பாத்துங்க. நீங்க ஞானம் அடைகிறதுக்கும் 15 வருஷம் சில பேரை வச்சிருப்பார், அல்லது 1 வருஷம் சில பேரை வச்சிருப்பார், ஒரு நாளைக்கு சில பேரை வச்சிருப்பார். அப்ப நீங்க என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க ஞானமும் அடையணும், நீங்க நல்லவனாவும் ஆகணும். உங்களை கெடுக்கிறதுன்னு ஒருத்தன் இருந்தான் பார், அவன் மூலமா நீங்க நன்மை அடையணும்னா கடவுளால மட்டும்தான் அது முடியும். கெடுக்கிறவன் மட்டும் நினைச்சு இருந்தான்னா அதுல என்ன ஆகும்? நாம கெட்டே போயிடும். அங்க யாரு வேலை செய்யறது? வேலை செய்யும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான் எதை தள்ளனமோ அதை தள்ளுறதுக்கு யார் உதவுறான்? இதயம் என்கிற மலரில் தாமரையில் இருக்கிற பிரம்மம் தான். நான் அதை நினைக்கும் போதுதான் கடவுள்ல இருக்கிற பேதமும் போகுது, மனிதர்கள்ல இருக்கிற பேதமும் போகுது, என்ன பேதிக்கணும் வந்தவனும் போறான். ரெண்டு தெரியுதால, ஏன் பேதமும் போகுது, என்ன ஒழிக்கணும் வந்தவனும் போறான். அதுக்கு அப்புறம்தான் கொள் குகன் பாதம். கொள் குகன்னா என்ன? உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கிற குகையில் இருக்கிறவன் அர்த்தம். அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அவன் ஏற்றுக்கொள்றானா? நீங்க ஏத்துக்கிறீங்களா, அவன் ஏத்துக்கிறானா? உங்களை ஏற்றுக்கொள்ளுவதற்காக இருக்கிறவனிடம் உங்களை அவனே சேர்த்துக் கொள்ளுகிறான். இதுக்கு பேர் தான் என்ன? சுத்த அத்துவிதம். சுத்த அத்துவிதம்னா என்ன? எந்த பேதமும் இல்லாம ரெண்டுன்னு சொல்ற ஆன்மாவும் இறைவனும் கலக்கணும். நீங்களா கலந்தா என்ன பிரச்சனை, அவனா கலத்துக்கிட்டானா என்ன பிரச்சனை? உங்களுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சதுனாதான் தெரியும். என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களா மேல ஏறுறீங்க சார், உங்களுக்கு படிச்சதை வச்சு தெரிஞ்சதை வச்சு தானே மேல ஏறுறீங்க. இந்த மேல ஏறுற காலத்துல நீங்களா போய் உங்க ஞானத்துல சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சேர மாட்டீங்கன்னு சொல்லல, அங்க ஒரு கடவுள் நிக்குது இல்ல. இந்த கடவுள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை வச்சு நினைச்சு வந்தீங்களோ அதுல ஒரு குறையா வச்சு அங்கேயே நிறுத்தும். இந்த கொள் குகன் ஏன் சொன்னார் தெரியுமா? நீ வேதங்கிறதுல இருந்து வெளியே வர்றதுக்குன்னு உன் இதயத்துல இருக்கிற கடவுளை நினைச்சிட்டேன்னா அதுவே அதுகிட்ட சேர்த்துக்கும். இங்க என்ன இல்ல, உன்னோட ஞான தடை இல்லை. நான் உன்னை நினைக்கிறதுனால ஒரு தடை இருக்கும்ல. நானா உன்னை நினைச்சிட்டா அது எவ்வளவு பெருசா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். எந்த காலத்துல வேணாலும் நீங்க நினைங்க, நீங்களா உன்னை நினைக்கிறீங்க, பெரிய ஞானி ஆயிட்டு கூட நினைங்களேன், அது எதுவும் ஆகாது. கடவுள் நினைச்சதா ஆகாது இல்ல. சரி, கடவுள் நினைச்சதுக்கு உங்களை அவர் ஆக்கிறார், அது எதுவாகும்? அதுல குறையே இருக்காது இல்ல. அந்த குறையே இல்லாததுக்கு பேர் தான் சுத்தம். இந்த ரெண்டா ஒன்னாங்கிறதுல பிரச்சனையை திருஞான சம்பந்தர் தீர்த்து வச்சார். என்னன்னு தீர்த்தாரு? ரெண்டும் இருக்கும், ரெண்டும் ஒன்னா ஆயிடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒருமையா இருக்கும். இது பெரிய அனுபவமா இருக்கும். இததான் நீங்க மகா வாக்கியம் ஏகம் ஏவ அத்விதீயம்ங்கிறதுக்கு நானே கடவுள்னு சொல்லாதீங்க, பிரம்மமாக ஆயிடுவேன் ஆன்மான்னு சொல்லாதீங்க. ஆன்மா பிரம்மமாக ஆயிடும்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஆன்மா தனக்குன்னு ஒண்ணு இல்லாம பிரம்மங்கிற ஒண்ணுலயே அது இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொன்னதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா அது எதுவா இருக்கணும்? நீ வினைய ஒழிச்சு அதை ஒழிச்சு இதை ஒழிச்சு போய் அடையிற அந்த விஷயம் இல்லப்பா. அது உனக்குள்ளேயே இருக்கிற குகன் உன்னை எதை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமோ அதுக்காகவே இருக்கிற இதய கடவுள் பிரம்மம், அது நினைச்சதை அடைய வைக்கிறது தான் சுத்தம். அதுதான் பாயிரத்திலேயே தெளிவா பாம்பன் சுவாமிகள் சொல்லிட்டார். இப்போ பாம்பன் சாமி 2-3 முறை கொடுக்குறார். என்ன முறைன்னு கேட்டா, நீங்க பஞ்சாமிர்தம் படிச்சிருப்பீங்க. அந்த கடவுளுக்கு பேர் கொடுக்குறார். சிற்பர வெளிதனில் நடிக்கும் மா அகண்ட தத்துவ பரத்துவா, செப்பரும் ரகசிய நிலைக்குள்ளே விலங்கு தற்பர திரித்துவா, திருவளர் முருகோனே. அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய வெளிங்கிற அண்ட வெளியில நடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ அகண்ட தத்துவ பரத்துவமாக இருக்கிற நீ செப்பரும் ரகசிய நிலைக்குள்ளே,
சொல்லுவதற்கு முடியாத அளவுக்கு ரகசியமாக என்னுடைய உடம்புக்குள்ள இதய கமலத்துக்குள்ள இருக்கிற நீ தற்பரமாக இருக்கிற திரித்துவம்னா சத்து சித்து ஆனந்தம் சொல்றாங்கல்ல, அது மூன்றாக இருக்கிற தன்மை. நீயாகவே சத்து சித்து ஆனந்தமாக எனக்குள் இருந்து திருவளர் முருகோனே, அந்த ஒரு வார்த்தை தான் முக்கியம். எனக்குள்ள இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து அதை அடைய வைக்கிற முருகனே. அதான் பஞ்சாமிர்த வண்ணத்துல சுத்தாத்து விதத்துக்கு கொண்டு போற இடமா பாம்பன் சுவாமி காட்டுறது. அதுக்கு உலகத்துல உள்ள நூலை பத்தி பேசுற உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன ஞாபகம்? நாத இங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் நாதன் உன் தனி வாயில் வந்தனவே எனும் துணிபே அறிந்த பின். முதல்ல உங்களுக்கு என்ன துணிவு வரணும்? சொல், இங்க இருக்கிற அனுபவம், இதுல பல புராணம் ஆகமம் கலைகள், இது எல்லாம் கடவுள் மூலமாக நமக்கு வந்த வேறு வேறு வடிவங்கள்னு ஒரு முடிவு வரணும். வருமா? ஆகமம் வேறையா, வேதம் வேறையா, அப்புறம் உபநிடதம் வேறையா, அப்புறம் புராணம் வேறையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இது வரைக்கும் வராது. முதல்ல இந்த துணிவு வந்த பிறகு இது பெருசு அது பெருசுன்னு வராது. நச்சுவது இவனது கணித்தையும் தெரிந்த கற்பகை கெடுத்துமே. இத பாம்பன் சாமி சொல்லிட்டு, நம்ம பிறப்புல இந்த மாதிரி ஞான பேதத்தை கெடுக்கணும். தெரிந்த கற்பகை 6 விதமா ஞானத்தை பேசிக்கிட்டு இருக்கிற பகை கெடுத்து நட்புடை அருள் அமிழ்து உனில் சதா சிறந்த சுத்தியை அளிக்குமே. முதல்ல இதுலலாம் வேதம் இல்லைன்னு, நட்புடை அதுக்குள்ள வேதம் இல்லை, நான் நட்பு பாராட்டுவேன் என்ற எண்ணம் வந்தாதான் அருள் அமிழ்து உனக்கு தெரியும். அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, சதா சிறந்த புத்தியை அளிக்கும். சதா சிறந்த புத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா, தோண்ட தோண்ட உண்மையா வரும். சதானா எந்நேரமும் இல்ல, சத்தியமாகவே சிறந்த புத்தியை அளிக்கும். புத்தினா உள்ள தொலைவுடைய புத்து அல்லது குடல் எல்லாமே தான். தொலைவுள்ளதா இருக்கிற எல்லாம் புத்தி. எதுக்குள்ளலாம் நீ தோன்றையோ அங்க எல்லாமே உண்மையா வரும். இப்ப நீங்க பாம்பன் சாமி யாரு நினைச்சு சொல்றீங்க? இப்போ பாம்பன் சாமி யாரு? இப்போ ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அன்னையின் மேம்படு கருணையினால் புகன் அடிகளை புகழ்தாசன் தன்னை மெய் அடியன் ஆக்க என்று அகம்புறம் சார்ந்து வந்து ஏற்ற மதி சொன்னவனாய் அனுபூதி சொன்னவர்க்கு உரு சூர் அறுத்து எவராலும் பண்ணவனா நலம் நல்கிய புகனுக்கு பல்லாண்டு கூறுது. இந்த எவராலும் பண்ணவனா நலங்கிறத முதல்ல சொன்னது யார் தெரியுமா? நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை சாமி சேயோன்லாம் சொல்றாங்கல்ல வேதத்துல சொன்னதான் நக்கீரர் சொல்லுவார். சேயோன்னு குமாரன்கிறத ரிக்வேதம், அதை தான் நக்கீரர் சொல்லி சுவாமினா முருகனுக்கே வரும். அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லா கடவுள்கிட்டையும் போய் கேட்கிறவன் கேட்கிறான், கொடுக்கிறவன் கொடுத்துட்டு இருக்கிறான். நீ எனக்கு கொடுக்கிறது எது அப்படின்னு கேட்டா, எவராலும் பண்ணவனானாலும் பாம்பன் சாமி சொல்றாரு பார். அதே வார்த்தைக்கு முன்னோடி நக்கீரர் அழகா சொல்றார், எனக்கு நீ நன்மை கொடுக்கணும்னா வேற யாரும் நீ வேற யார் கொடுத்தும் நீ அடைஞ்சேன்னு சொல்லாம நானே அடைஞ்சேன்னு சொல்லு. என்ன புரிஞ்சுதல்ல? நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் கொடுத்து வாழ்ந்தேன் இவன் கொடுத்து வாழ்ந்தேன்னு சொல்லாம
நானே அடைஞ்சேன்னு நீங்க சொல்லணும். நானே அடைஞ்சேன்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிற முருகன் நீங்க வேதத்தை ஒழிக்கிற சமயத்துல நீயே என்ன அடைப்பா அப்படின்னு உங்களை ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி நீயே அடைஞ்ச மாதிரி அவனே தரான். இப்ப இதுக்கு என்ன புரிஞ்சுது? இதுல கேட்டு வாங்கணும்னு திருஞான சம்பந்தர் உலகத்துக்கு சொன்ன காலத்தை தாண்டி நீயே இத பெற்றாய் அப்படின்னு சொல்ற மாதிரி எது எனக்கு உள்ள இருந்ததோ அதுவே கொடுக்குது. இதுல வேற யாரும் கம்பேரிசனுக்கோ ஒப்பீட்டுக்கோ ஆள் இல்லை. அதுக்கு பேர் தான் பண்ண ஒண்ணானாலும். நீங்க உடனே அதுக்கு என்ன எழுதக்கூடாது? எந்த கடவுளும் கொடுக்க முடியாத முத்திய குத்தாரு, எந்த கடவுளும் கொடுக்க முடியாத செல்வத்தை அப்படிலாம் எழுதக்கூடாது. என்ன கடங்காரம் இல்லாம பணக்காரனாக்க கடன். நீங்க யார்கிட்ட ஒரு பைசா வாங்கி கோடீஸ்வரன் ஆனாலும் அவன் சொல்லுவான், நான் கொடுத்தா நீங்க ₹1 இல்லைன்னா இவன் பணக்காரன் ஆயிருக்க முடியாது. அவன் கேட்க மாட்டான். இருந்தாலும் அவன் சொன்னது அதுல நிக்கும். இப்ப நான் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறதுக்கு ஒரு காலத்துல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க 10 சென்ட் எழுதிங்க மணிமங்கலம் பக்கம் படப்ப போற வழியில. நான் அதை விட்டுட்டேன். அது நம்ம காசு இடத்துக்கு கொடுக்கல, படிக்கிறது கொடுத்தேன்னு விட்டாச்சு. இப்ப அந்த பொண்ணு பரிச்சு எல்லாம் கல்யாணம்லாம் ஆகி போச்சு. அவங்க அக்கா கேட்டு சார் அந்த அப்பா சொன்னாங்களா அந்த 10 சென்ட் எழுதிங்க. 10 சென்ட்டுக்கு இன்னைக்கு என்னம்மா விலை? எப்படி இருந்தாலும் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல இல்லை, 1 கோடி கிட்ட போகுமே அந்த இடத்துல. இப்ப போய் நான் 10,000 ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கலாமா? சரி இல்லை சார் 10,000 வாங்கிங்க. 10,000 வாங்க முடியாது, 10 சென்ட்டும் வாங்க முடியாது. அதான் நிலைமை. 10,000 வாங்கினாலும் கேவலமா போயிடும், நம்ம மனசு அடங்காது. அந்த ஒரு 50 லட்ச ரூபா பெருமானம் உள்ள இடத்த வாங்கினாலும் என்னடா அன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இதை போய் இன்னைக்கு வாங்குறோம், அன்னைக்கே வாங்கிதான் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதான் பண்ண ஓனானாலும். இங்க எதுவுமே நமக்கு தேவையில்லை. உனக்குள்ள இருக்கிற அதே கடவுளை நீ அனுபவிக்கிற. இப்ப கொடுக்கல் வாங்கல் ஒரு விஷயமே கிடையாது, பெருசு சின்னது எதுவுமே கிடையாது. அத பேசுறவன் தான் மெய்யடியன். இப்ப நான் யாரு? பாம்பன் சாமி சொன்னது புரியுதா? ஏற்கனவே பல்லாண்டு, வெறும் திருக்கண்ட திருப்பல்லாண்டு இல்ல, அவர் பாடுறார் பல்லாண்டு பாம்பன் சாமி. நான் யாருன்னா அன்னையின் மேம்படு கருணையினால் புக நடிகளை புகழ்தாசன். எனக்குள்ள இருக்கிற புகையில் இருக்கிறவனை புகழ்ந்த தன்னை மெய்யடியவன் ஆக்க என்று அகம்புறம் சார்ந்து வந்து என்ன மெய்யடியவன் உலகத்துல சொல்ற. மெய்யடியவன்னா இந்த பொய்யடியவன் இல்ல, உலகத்துல இருக்கிற பொய் பேசுறவனை எல்லாத்தையும் நீக்கி மெய்யை நிலைநாட்ட வந்த அடியவன் என்று. இந்த அர்த்தம் பாம்பன் சாமிக்கு புரியலனாலும் எனக்கு புரியும். அதனால நான் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம், ஏன்னா அவருக்கு அப்புறம் நான் தான் பார்க்கணும். அவர் பெருமை சொல்ல முடியாது. மெய்யடியவன்னா என்ன அர்த்தம்? நீங்க உடனே ஐயா மெய்யடியார் எதுக்கு? அவர் நல்லா குனிஞ்சி வணக்கம் போடுவார். இந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் குனிஞ்சி வணக்கம் போடுவாங்க. எதுக்குன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு புரியாது. அவங்க அதே மாதிரி இங்க இருக்கு, அங்க போய் அங்க இருக்கு, இங்க சொல்லி கொஞ்சம் பேர் வளாகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய அவங்க தான் சொல்லுவாங்க, ஐயா மெய்யடியார். சரவணன் சார் மெய்யடியாரே இல்லை, அவர் இந்த தற்பூர் மைக்க பிடிக்கிட்டாரா? ஐயோ அது என்ன முடிக்கிட்டார்? அது இல்லையா? மெய்யடியார்னா உண்மையில நிக்கிறவன், முதல் கான்செப்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்துல பொய் எங்க பேசிருக்கிறாங்க, ஞானத்துல என்னென்ன தடை இருக்குது, இது எல்லாத்தையும் நீட்டி மெய்க்கொள்கையை நிலைநாட்டுகிற வேலையை எனக்கு வெளியையும் உள்ளையும் இருந்து முருகன் செஞ்சாம்பா. அதை இன்னொரு சொல்றார், ஏற்ற மதி சொன்னவனாய். ஏற்ற மதி நீங்க அமிர்த மதி தான் படிச்சிருப்பீங்க. ஏற்ற மதினா உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா போன வாரம் சொன்ன, எனக்கு முருகன் கிட்ட நிலைக்கல மனம், ஆனா சத்தியமா இனி ஒரு தாழ்வில்லையேன்னு சொல்றாருல்ல சிறப்பு நலத்தையில முதல் பாட்டு அதானே. அப்ப என்ன அர்த்தம்? நான் நின்னுட்டேன், என்ன அவன் ஏத்துக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து உலகத்துல இருக்கிற பொய் ஞானங்களை கலஞ்சி மெய் ஞானத்தை என் கொள்கையா உருவாக்கி என்னை மெய்யடியவன் என்று காட்டினான். அவன் யாருன்னு கேட்டா, அனுபூதி சொன்ன அருணகிரிநாதருக்கு
அருள் செய்த முருகன் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டி அருணகிரிநாதரை சாட்சியா வச்சு திருஞான சம்பந்தர் தொடங்கி வள்ளலார் வரை இருந்த உத்தர ஞானத்தில் இருந்த குறையை, அதுல குறை கிடையாது, அதை புரிஞ்சிக்காம வேத உபநிடதத்துக்கெல்லாம் திருமுறைகளுக்கெல்லாம் செய்யப்பட்ட மாறான விளக்கத்தை களைந்து மெய்ஞானத்தை ஞான பரம்பரையிலேயே நிலைநாட்டிய மேலானவராக பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் வருகிறார். அதனால அவரு சொன்ன அத்தியாச்சிரமம், சுத்தாத்வைதம், வைதிக சைவ சித்தாந்தம், தெளிவான உத்தர ஞானம். அதை நீங்கள் இனிமேல் எதில் அனுபவிக்கணும்? வேதத்தை நீக்கி நமக்கு உள்ளே நம்மை ஏற்றுக்கொள்ள இருக்கிற முருகனை இயக்கி நீங்கள் அவனையே அனுபவிப்பதுதான் பண்ண ஒனா நலம். யாராலும் பண்ண ஒனா நலம். அதுதான் சுத்த அத்வைத அனுபவம். அதிலே நமக்கு ஞான சூரியன் பாம்பன் சுவாமிகள் என்று சொல்லி அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து இதனோட நன்றி செய்ய. நன்றி, வணக்கம்.